இன்னைக்கு நம்ம ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக நம்ம கூட 2 டீம்ஸ் வந்திருக்காங்க. Let's welcome them to our show. Question 3 for Team A, Fantastic Four. சரியா? போர்டு பார்க்கலாம். சரி சரி சிரி சிரி. நார்த் இந்தியன் பையன் வந்து கேக்குறான் வந்து என்ன பேரு அப்படி, குமார் அப்படின்னு சொன்னா வந்து என்ன குமார் என்ன குமார் அப்படின்னு கேட்டான். வெறும் குமார் அப்படின்னு அவன் நினைச்சுட்டான் வந்து ஏதோ வருண் குமாரோ ஏதோ நினைச்சான். அவன் பாட்டுக்கு வருண் குமார் வருண் குமார். அமெரிக்கா வாழ் தமிழ் மக்கள் அண்ட் மை லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஏஜி அண்ட் இது ஏஜியின் முயற்சி செய். இப்போது நம்ம வீட்டில் சுற்றி இருக்கிற பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸோட பேஸ் என்ன? சர்க்கியூட்னா என்ன? அதோட டெஃபினேஷன் என்ன? Circuit is basically a circular path which is always required to get electricity to flow and do something useful. அப்படின்னா இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து லைட் இருக்குது. லைட்டை வந்து சுவிட்சு போடுறோம். சுவிட்சு போட்ட உடனே எலக்ட்ரிசிட்டி அதில் ஃப்ளோ ஆகி ஒரு பல்ப் எரியுது. அவ்வளோதான். இதுதான் சர்க்கியூட். இப்போ இந்த சர்க்கியூட் வந்து இந்த லைட்டை ஆன் பண்ணி பல்ப் எரிய வைக்கிற சர்க்கியூட்டை தான் இனோவேட் பண்ணி நிறைய காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் இனோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் அண்ட் நியூ கிரியேஷன்ஸை வந்து த்ரூ அவுட் அவர் லைஃப் ஸ்பேன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா நிறைய படிச்சிருக்கணும், நிறைய டிகிரி முடிச்சிருக்கணும், இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். அந்த கான்செப்டை புரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக இதை பண்ணலாம். we can have a lot of fun building circuits. இந்த ஷோவில் நம்ம அதை தான் பண்ண போகிறோம். we are going to learn circuits step by step, break them down and have fun learning about them. ஸோ இப்போ வந்து நம்ம ரியல் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அந்த சர்க்கியூட்டை வந்து இப்போ பில்ட் பண்ணலாமா? வாங்க போவோம்.
இப்போ வந்து இந்த டிராஃபிக் லைட்டை வந்து பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து என்னை மாதிரி நடந்து போகும்போதோ இல்லை காரில் போகும்போதோ இல்லை பஸ்ஸில் போகும்போதோ நம்ம வந்து நிறைய வாட்டி கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். நிறைய வாட்டி அதை வந்து திட்டிருக்கோம், ஏன் சீக்கிரம் க்ரீன் விட மாட்டேங்குது அப்படின்லாம். அதான் என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா அதோட சர்க்கியூட் சிஸ்டம் எப்படி இருக்குது, அது வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க, எப்படி வந்து அதால் கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணி க்ரீன் ரெட் எல்லாம் உழுது அப்படின்றது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். வாங்க லேபுக்கு போகலாம். இப்போ அந்த டிராஃபிக் லைட்டை வந்து போய் பார்த்துட்டு வந்தோம்ல, இப்போ அதை வந்து நம்ம டீகோட் பண்ணலாமா? இப்போது டிராஃபிக் லைட்டுக்கு மெயினான விஷயம் என்னவாக இருக்கும்? ஒரு ஹியூமன் பாடியை எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம். ஹியூமன் பாடியில் வந்து நம்மளுக்கு மெயினான விஷயம் வந்து நம்மளுடைய பிரெயின் அண்ட் நம்மளுடைய ஹார்ட். இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு மெயின். இப்போது அந்த டிராஃபிக் லைட்டுக்கு வந்து எது பிரெயின் அண்ட் ஹார்ட்டாக வந்து ஒர்க் போகும்? இதோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குல்ல, இதுதான் அந்த டிராஃபிக் லைட்டுக்கு பிரெயின் அண்ட் ஹார்ட்டாக வந்து ஒர்க் ஆகுது. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து நிறைய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டுயினோ, அது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் தான். ராஸ்பெரி பை ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். நான் யூஸ் பண்ணுறது வந்து டிஐ, டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடைய லான்ச் பேட். என்னுடைய லான்ச் பேட் வந்து MSP 432P 401R. இதுதான் நான் யூஸ் பண்ணுற லான்ச் பேட். இதுதான் என்கிட்ட இருக்குது. நீங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது மைக்ரோ கண்ட்ரோலரோ வாங்கணுன்னா கூட யூ கேன் பை இட் ஆன் அமேசான் ஆர் ஈபே, ஆர் யூ கேன் பை இட் நேரில் போய் வாங்கணுன்னா மைக்ரோ சென்டரில் போய் வாங்கிக்கலாம். இங்கே டாலஸில் இருக்க மைக்ரோ சென்டருக்கு. அமேசான் ஈபே மைக்ரோ சென்டர்லாம் ஷோவோடைய ஸ்பான்சர் கிடையாது. ஐம் ஜஸ்ட் கிவிங் அவுட் அன் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் போய் இதெல்லாம் வாங்கிக்குவீங்கன்னு. ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் தான் டிராஃபிக் லைட்டுடைய ஹார்ட் அண்ட் பிரெயின். இதுக்கும் ஒரு பெரிய டெஸ்க்டாப்புக்கும் இல்லைனா ஒரு லேப்டாப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, திஸ் கேன் ரன் ஒன்லி ஒன் ப்ரோக்ராம் அட் அ டைம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைட் சுவிட்சுக்கே போவோமே, சுவிட்சை போட்டால் லைட் எரியுது, சுவிட்சை ஆஃப் பண்ணோன்னா லைட் வந்து ஆஃப் ஆகிடுது. இது வந்து ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணோன்னா, இப்போது சுவிட்சை தட்டினோன்னா we can set timers. சுவிட்சை போட்டால் 20 seconds லைட் வந்து ஆன் ஆகணும், தென் டர்ன் ஆஃப் த லைட், தென் அகெயின் ஆஃப்டர் 20 seconds டர்ன் ஆன் த லைட். இந்த ப்ரோக்ராம் இதில் ரன் பண்ணலாம். மேக்ஸ் இதுதான், இவ்வளோ தான் பண்ண முடியும். இதுக்கு மேலே பண்ணோன்னா இதால் ஹேண்டில் பண்ண முடியாது. திஸ் இஸ் மேட் ஜஸ்ட் டு ரன் ஒன் ப்ரோக்ராம். அவ்வளோதான் இதுக்கு. இதோடைய நெக்ஸ்ட்டு இதோடைய பவர் பார்ப்போம். இதுக்கு வந்து பவர் எவ்வளோனா 50 milliwatts பவர் இருந்தால் போதும். ஜஸ்ட்டு கனெக்ட் யுவர் லேப்டாப் அண்ட் அது வந்து இதை வந்து பவர் பண்ணிடும். இப்போது டெஸ்க்டாப் மாதிரி வால் சாக்கெட்டில் வந்து கனெக்ட் பண்ணோம், இல்லைனா இதுக்குன்னு தனியாக பவர் சப்ளை போட்டு இதுக்கு பவர் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா திஸ் இஸ் மேட் டு பி கன்சியூம்ட் லோவர் எனர்ஜி, லோவர் அமௌண்ட் ஆஃப் பவர். அவ்வளோதாங்க சர்க்கியூட் வந்து அவ்வளோதான். இந்த இதை வச்சு நம்ம நிறையா விஷயங்கள், இனோவேட்டிவான விஷயங்கள் பண்ணலாம். இவ்வளோதான், இவ்வளோ சிம்பிளான கான்செப்ட். இதை வச்சு நம்ம வந்து இப்போ என்னெல்லாம் பண்ண போகிறோன்னு பார்ப்போமா? இப்போ இதுக்கு வந்து நான் ப்ரோக்ராம் சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து கமாண்ட்ஸ் கொடுக்குறது. இந்த கமாண்ட்ஸை கொடுக்குறது எங்கே கொடுப்போம்? ப்ரோக்ராம் பண்ணோம். இதுக்கு நான் வந்து டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்க இதுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ப்ரோக்ராமிங் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அது பேர் வந்து இனர்கியா. நீங்கள் இதை சப்போஸ் இந்த போர்டு வாங்கினீங்கன்னா யூ கேன் டவுன்லோட் த இனர்கியா கோடிங் என்வாயர்மெண்ட் இன் த இன்டர்நெட். இஃப் யூ ஆர் பையிங் ஆர்டுயினோ, தேர் இஸ் அ செப்பரேட் கோடிங் என்வாயர்மெண்ட். அது நீங்கள் கூகுள்லேயே ஆர்டுயினோன்னு போட்டிங்கன்னா அதுக்கு தேவையான எல்லாமே அதுவே சப்ளை பண்ணிடும். ஸோ யூ டவுன்லோட் விச் எவர் கோடிங் என்வாயர்மெண்ட் யூ வாண்ட். தென் USB wire எடுத்துகிட்டு we have to connect it to our computer. கனெக்ட் பண்ணிட்டோம். இது வந்து கனெக்ட் பண்ண உடனே as you can see இந்த இடத்துல green light எரியுதுல, இதுதான் பவர் எல்இடி. இப்போ பவர் எல்இடி ஆன் ஆயிடுச்சு, மீனிங் தட் இதுக்கு தேவையான பவர் வந்து இதுக்கு வந்துருச்சு. ஸோ வந்து இந்த கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ப்ரோக்ராம் பண்ணி சில கமெண்ட்ஸ்லாம் கொடுத்து லெட்ஸ் ஹேவ் சம் ஃபன் வித் திஸ் போர்ட். ஸோ வாங்க இப்போ கோடிங் என்வாயர்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போது இந்த லான்ச் பேடில் பார்த்தீங்கன்னா தே ஹவ் ப்ரொவைடட் அஸ் வித் அன் எல்இடி.
அந்த எல்இடி வந்து இப்போ நம்ம இங்கே வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். we are going to say hashtag define led red underscore led. then we are going to move into void setup. இந்த void setupல நம்ம pin mode led outputனு கொடுக்க போகிறோம். இந்த pin mode led outputனு ஏன் இங்கே கொடுக்குறோன்னா led is our output or final product. ஸோ அதனால் இங்கே outputனு கொடுக்குறோம். next we are going to go into the loop. இந்த லூப்பில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா we want the led to turn on. பேசிக் அவ்வளோதான். ஜஸ்ட் 6 lines of code பண்ணியிருப்போமா, அவ்வளோதான் இப்போ பண்ண போகிறோம். we are just going to make the led to turn on. இப்போ வந்து ரன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து லைட் ஏறிதான்னு வாங்க பார்ப்போம். இப்போ வந்து அந்த கோடில் பண்ணிட்டோமா, அந்த கோடில் பண்ணி லைட் ஆன் பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா நான் அந்த லைட்டை வந்து பிளாக் பண்ணி காட்டுறேன். ரெட் எல்இடி வந்து ஆன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம கோடில் கொடுத்த மாதிரி ரெட் எல்இடி வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து லெட்ஸ் ஹேவ் சம் ஃபன் வித் இட். இப்போ வந்து என்ன பண்ணலாம், லெட்ஸ் கோ பேக் இன் டு த கோடிங் என்வாயர்மெண்ட் அண்ட் சே red LED on for 10 seconds, on for 1 second and off for 1 second. அதுக்கு வந்து டைமிங் கொடுப்போம். இப்போ டைமிங் கொடுத்தா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போமா. இப்போ இங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ண மாதிரியே ரெட் LED வந்து 1 செகண்ட் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. இதை பார்த்தீங்களா, இவ்வளோதாங்க பேசிக் சர்க்கியூட். இதே மாதிரி தான் டிராஃபிக் லைட்லேயும் 10 seconds 1 second on ஆகுது, 1 second off ஆகுது. அந்த டைமிங் வந்து it differs based on the flow of the traffic and based on the pedestrians who are trying to cross the road. அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் எல்இடிஸோட அதுக்கு ஒவ்வொரு எல்இடிக்கும் அதுக்குரிய டைம் லிமிட், அதுக்குரிய கமாண்ட்ஸ் எல்லாமே ஆட் ஆகி இது வந்து பில்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து அது வந்து ஒரு டிராஃபிக் லைட்டை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு பார்த்தோம். எபிசோடில் வந்து we'll try to learn about more components and to build a traffic light using this breadboard and few other more components which are very exciting and which is very fun to learn. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். until then, see you next time. இது ஏஜியின் முயற்சி செய்.
சரி சரி. சரி சரி என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சிரி சிரி. ஜி தமிழ் ஸ்டுடியோஸ் பிரிஸ்கோ டெக்சாஸில் இருந்து சரி சரி சிரி சிரி ஸ்டாரிங் ஆர்.ஜே. விக்டர். வணக்கம் தமிழ் உறவுகளே, நான் ஆர்.ஜே. விக்டர். உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியின் சரி சரி சிரி சிரி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ் சமுதாய ஆளுமைகளுடனும் பொதுமக்களுடனும் நகைச்சுவையாக கலந்துரையாடும் ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம சரி சரி சிரி சிரி நிகழ்ச்சி. ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தத்துவம் உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கேன். அது நம்ம நிகழ்ச்சியோட சேர்த்து அப்படியே கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். விளக்கு இருக்கு இல்லையா, விளக்கு பாக்குறதுக்கு தான் பளிச்சுன்னு இருக்கும். ஆனா அதை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. எப்படி இருக்கு தத்துவம்? அடிக்கணும்னா கல்ல விட்டு எறியாதீங்க, அது உங்க வீட்டு டிவியா இருக்கும், பார்த்துட்டு இருக்கங்க. ஸோ நமது ஜி தமிழ் தொலைக்காட்சியின் இன்றைய சரி சரி சிரி சிரி நிகழ்ச்சியில் திரு குமார் அவர்கள் விருந்தினராக கலந்து கொண்டு தம் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார். உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் குமார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் விக்டர், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் குமார். நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுல எங்களுக்கும் ஜி தமிழ் நேயர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. ஜி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த சரி சரி சிரி சிரி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், மிகவும் பெருமை அடைகிறேன் விக்டர். ரொம்ப சந்தோஷம். சோ உங்களை பத்தி ஒரு சிறு அறிமுகம் நம்மளுடைய நேயர்களுக்காக சொல்லுங்க குமார். சொல்றதுக்கு நம்ம ஒன்னும் ஒரு சோழர் பரம்பரை கிடையாது, இருந்தாலும் சொல்றேன். நான் என்னுடைய பூர்வீகம் கோயம்புத்தூர், தமிழ்நாடு. சரி. இது நான் அமெரிக்காவுக்கு 2007 வந்தேன். 7ல வந்தேன், 10ல போனேன், 11ல வந்தேன், 12ல போனேன். கோயிங் கம்மிங் கோயிங் கம்மிங் கோயிங் கம்மிங் கோயிங் கம்மிங் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கேன். சான் ஆண்டோனியோ டெக்சாஸ் அந்த இடத்துல இருக்கேன். இப்போ சான் ஆண்டோனியோ மேப்ல பாத்தீங்கன்னா டெக்சாஸே நம்ம தமிழ்நாடு மாதிரி தான் இருக்கும். இந்தியாவில கீழே. ஆமா, அது சான் ஆண்டோனியோ எப்படின்னா நம்ம ஊரு கிளைமேட் மாதிரியே இருக்கும். எனக்கு என்னன்னா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓ அப்படியா? அந்த ரோட்டு ஓர கடையெல்லாம் இருக்கா? பஜ்ஜி எல்லாம் கிடைக்குமா? வந்தா சாப்பிடலாமா? இப்போதைக்கு இல்ல, நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என் ஒய்ஃபோட. பஜ்ஜி போண்டா எல்லாம் போடுறதுக்கு ஆவண செய்யவும். கண்டிப்பா. குமார், சான் ஆண்டோனியோ நம்ம ஊர் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம ஊர் மாதிரியே அந்த ரோட்டு கடையெல்லாம் இருக்குமா? பஜ்ஜி பலகாரம் எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இருக்காது. எப்படின்னா சான் ஆண்டோனியோல ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்ன, ரிவர் வாக். சரி. ஓரமா நீங்க நடந்து போயிட்டே இருக்கலாம், போட்ல போலாம். சரி. அது போறப்போ அது டவுன் டவுன்ல தான் இருக்கும் அந்த ரிவர் வாக். அது 2 பக்கமும் நீங்க கடைகள் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஏதாவது லைவ்லியா இருக்கும், நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கும், மியூசிக் ஓடிட்டு இருக்கும். நம்ம பஜ்ஜி போண்டா கிடைக்காத, நம்ம இந்த ஊரு டாக்கோஸ் அந்த மாதிரி நிறைய நல்லா கிடைக்கும். சரி விடுங்க, நம்ம ஒரு காலத்துல நம்ம ரோட்டு கடை செட்டப் மாதிரியே இருக்கும். சரி சரி, வெளிநாட்டு ரோட்டு கடை. அதுவும் இல்லாம இங்க ஃபுட் ட்ரக் ரொம்ப பாப்புலர். நிறைய ஃபுட் ட்ரக் என் கம்பெனிலே நாங்க இருக்கும்போது நிறைய மதியானம் ட்ரக்கா நிக்கும். நீங்க எந்த நாட்டோட சாப்பாடு உங்களுக்கு இஷ்டமா இருக்கோ அதை போய் நீங்க சாப்பிடலாம். பிரியாணி எல்லாம் நீங்க சாப்பிடலாம். நம்ம சோத்து அப்படி உருட்டி சாப்பிட்டோம், இவங்க சோத்து வண்டியை உருட்டி சாப்பிட வைக்கிறாங்க. உங்க சொந்த ஊர் கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னீங்க. அங்க எல்லாம் நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் நல்ல ஸ்கூல்ஸா இருக்கும். நீங்க தமிழ் மீடியமா அல்லது இங்கிலீஷ் மீடியமா கோயம்புத்தூர்ல? விக்டர், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு கேக்குறப்பதான் எனக்கு ஒரு இது நல்ல ஞாபகம் வருது. சரி. நான் ஸ்கூல் படிச்சது எல்லாமே மேட்டுப்பாளையம். ஒரு கோயம்புத்தூர்ன்றது ஒரு 35 கிலோமீட்டர், ஒரு 30 நிமிஷம், ஒரு 40 நிமிஷம் டிராவல் ஆகுன்னு வச்சுக்கோங்க. சரி சரி. எங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் இருந்திருக்கு, இங்கிலீஷ் மீடியம். எல்கேஜி யூகேஜி அந்த ஸ்கூல்ல நான் படிச்சேன். 1வது ஒரு ஒரு அரசு பள்ளியில கொண்டு போய் என்ன சேர்த்தாங்க. முதல்ல
2 வாரம் 3 வாரம் தான் ஒரு எங்க அம்மாட்ட மறுபடியும் கேட்கணும். ஒரு 2 வாரம் 3 வாரம் தான் தாக்கு பிடிச்சாங்கல்ல வந்து. அதுக்கப்புறம் இந்த ஆங்கில பள்ளியிலே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்திட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க அம்மா சொன்னாங்க எனக்கு, அடே அந்த ஸ்கூல்ல கிளாஸ் ரூம் இருக்காது, வெளிய மரத்துக்கு கீழே தான் கிளாஸ் எல்லாம் நடக்கும். இயற்கையோட இணைந்து படிச்சிருக்கீங்க பாஸ். இயற்கையோட இணைந்து படிச்சிருக்கோம். டெய்லியும் சாயங்காலம் பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் மண்ணா இருக்கும். தலையில மண்ணு, உடம்புல மண்ணு. இது ஏதோ மண் குளியல் ஏதோ மட் பாத் எடுத்திருப்பான்னு நினைக்கிறோம். சரி. அப்புறம் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி பையனை பிடிச்சி அடிச்சிடறான் வந்து, பிடிச்சி அடிச்சிடறான் கடிச்சிடறான் அப்படின்னா. சரி. அப்புறம் மெயின் ரோடு தாண்டி தான் வரணும். மெயின் ரோடுக்கு வந்தா அம்மா சொல்லுவாங்க, இன்னும் பைக்கை பார்த்தா போய் முன்னாடி பிடிச்சி ஒழிச்சுக்குவோம் வந்து. கார் எல்லாம் பார்த்தோம்னா அந்த இடத்த விட்டே ஸ்பாட்டு தான், ஓடிடுவான். பார்த்தா இது நம்மளதான் வந்து ஏத்த வருதோ அப்படின்னு ஒரு பயம். சரி. ஓடிடுவான். அதனால எங்க அம்மா வந்து தூக்கி இதுலதான் வருவாங்க வந்து. எத்தனை சமாளிக்க முடியும் வந்து. பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல போட்டாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு. தமிழ் மீடியத்துல படிக்க போய் நீங்க மண்ணவாரி நீங்களே உங்க தலையில போட்டுக்கிட்டீங்க. கடைசி இங்கிலீஷ் மீடியத்துல வந்து முடியற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாங்க, அப்படி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப புத்திசாலி பிள்ளையோ குமார் நீங்க சின்ன பிள்ளையிலேயே. பாருங்க, இது இயற்கையோட ஒன்றி போய் இருந்திருக்கேன்னா பாத்துக்கோங்களேன் வந்து. ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 சயின்டிஸ்ட் ஆக வேண்டியது நான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு வந்து. தூக்கி வந்து வேற ஸ்கூல் மாத்திட்டாங்க வந்து. அப்படி என்ன சோதனை பண்ணீங்க, இல்ல வேற யாரையாவது சோதனை பண்ணீங்களா ஏதாவது செஞ்சு? சோதனைன்னு ஒண்ணு நான் சின்ன வயசுல ரொம்ப யோசிப்பான்னு நான் நினைக்கிறேன் விக்டர். சரி. எப்படி ஆச்சுன்னா, நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது டியூஷன் போவோம் வந்து. ஒரு டியூஷன் வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி போகணும் வந்து. சரி. டியூஷன் டீச்சர் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். அடிக்கடி டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அடிதான் விழுகும். கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாமே ஒரு கோ டியூஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் வந்து. சரி சரி. அடி வாங்குறதெல்லாம் கொஞ்சம் அசிங்கம் இல்லையா? ஆமா. என்னாச்சு, டியூஷன்ல மழை வந்ததுன்னா டியூஷன் விழுகும். அதனால ஒரு இடத்துல ஓரமா உட்கார வச்சிருவாங்க. அந்த அன்னைக்கு டெஸ்ட் எல்லாம் கட்டு. அதனால அந்த அன்னைக்கு வந்து டியூஷன்ல டெஸ்ட் இருக்காது. என்னாச்சு, பயங்கர மழை. சரி, டியூஷன் போனீங்கன்னா டியூஷன் டீச்சர் கிட்ட அடி விழுகும். அடுத்த நாள் போனீங்கன்னா ஏன் நேத்திக்கு வரல அப்படின்னு. எப்படியோ சமாளிச்சு போயாச்சு. நான் நினைச்சேன் அப்பாடா டெஸ்ட் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். என்னடான்னு பார்த்தா இங்க வீட்டு பக்கத்துல மழை வருது, டியூஷன் பக்கத்துல மழையே காணுங்க. பாருங்க வித்தியாசத்தை. என்னடா அது, நான் நினைச்சேன் அப்போ மழை வந்ததுன்னா எல்லாத்துக்கும் மழை வரும், எல்லா உலகமே மழை வரும்னு நான் நினைச்சேன் வந்து. கிறுக்குப்பைய விட்டு வானம் உங்க தலையில திரும்பவும் மண்ணள்ளி போட்டிருக்கு பாருங்க. ஒரு ஒரே உலகமா ஏதோ ஒரு சமத்துவமா வச்சிருக்கீங்க உலகம்னு ஒரு கோட்பாடு நான் நினைச்சிருக்கேன் அப்பவே வந்து. அது நீங்க புத்திசாலி தான் குமார். கூட பிறந்தவங்க எத்தனை பேர் குமார்? கூட பிறந்தது ஒரு தங்கை, ஒரு என்னை விட யங்கர் இளையவள் தங்கை வந்து. தங்கைனா கண்டிப்பா இளையவளா தான் இருக்கணும். மாட்டிக்கிட்டீங்களா? நீங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படிங்கும் போது வந்து அப்பா அம்மா வந்து ரொம்ப செல்லங்காட்டி வளர்த்தாங்களா? ரொம்ப செல்ல பிள்ளைகளா? ஐயோ, அப்பான்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது எனக்கு. எங்க அப்பா, நீங்க அப்பா திரைப்படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. இது அதுல நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் அப்பாக்கள் காமிப்பாங்க. ஆமா. ஒரு அப்பா வந்து சமுத்திரக்கனி, கேஷுவலா இருப்பாரு, பையனுக்கு நல்ல சுதந்திரம் கொடுப்பாரு, அதை பண்ணு இதை பண்ணு, உனக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணு அப்படிம்பாரு. ரெண்டாவது கேட்டகரி அப்பா வந்து தம்பி ராமையா. ஆமா. அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்பா. உட்காரு, படி, விளையாடலாம் கூடாது, அங்க பேசாத இங்க பேசாத அப்படிமா. இதுக்கு நடுவுல ஒரு அப்பா இருப்பாரு. ஆமா. அப்பா அம்மா எந்த வம்புக்கும் போக கூடாதுடா அப்படின்னு ஒரு அப்பா இருப்பாரு. இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும்டா. எங்க அப்பா அப்படிதாங்க வந்து போக கூடாது. எங்க அப்பாக்கு ரொம்ப பயம் வந்து, ஐயோ அதை தொடாத, ரொம்ப பயம்னா வந்து இந்த கரண்ட் சுவிட்ச் போடுறதுல ரொம்ப பார்த்துதான்
மழை நேரத்துல சுவிட்ச் பாக்ஸ் லைட் போடணும்னா கூட ரப்பர் செருப்பு போட்டுட்டு தான் போய் தொடணும். ஷாக் அடிச்சுக்க முடியாது வந்து மழை ஈரமா இருக்கும், ஷாக் அடிச்சுடும் அந்த மாதிரி வந்து. ஆனா ரொம்ப பயந்தாங்கோலின்னு சொல்லலாம் வந்து. தெரியல அவரு வாழ்க்கையில அவர் என்ன அந்த மாதிரி நடந்திருக்குன்னு தெரியல வந்து. ரொம்ப அப்படியே பொத்தி பொத்தி வளர்த்தி இருக்காரு என்ன வந்து. பாத்தீங்களா, செல்ல பிள்ளைய அப்படியே பயந்து பயந்து பொத்தி பொத்தி வளர்த்திருக்காரு. வளர்த்திருக்காருங்க வந்து. எங்க அப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைக்கிள் ஓட்டுவாங்க. அப்பா வந்து விடவே மாட்டாரு. சைக்கிள் ஓட்டினா ஐயோ கீழே விழுந்துருவா, அடிபட்டுரும் அப்படி இப்படின்னு வந்து. நானா வந்து எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு 10th தான் நான் சைக்கிளே ஓட்டி பழகிருக்கேன். எங்க அப்பாவோட சைக்கிளை அப்படியே நைஸா ஆபீஸ் விட்டு வந்தோம்னா அப்படியே நைஸா எடுத்துட்டு போயிட்டு, இந்த குரங்கு படம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, காலை வந்து இந்த ஹேண்ட்பார் அந்த முக்கோணம் அதுக்குள்ள எட்டி பிடிச்சுக்கிட்டு சீட் அப்படியே ஓட்டி பழகின வந்து கீழே விழுந்து எப்படி அப்படின்னு வந்து அப்படியே வந்து நைஸா கொண்டு நிறுத்திடுவான் வந்து. சோ ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கே இப்படி பயந்துதான் ஓட்டணும் அவருக்கு தெரியாம பாருங்க. அப்படின்னா வந்து சைக்கிள் பைக் எல்லாம் நான் என் வாழ்க்கையில நினைச்சே பார்த்தது கிடையாது வந்துங்க. என்ன குமார், அவன் வந்து வாழ்க்கையில அப்பாவுக்கு தெரியாம என்னென்னமோ பண்றாங்க. ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கு பயப்பட போச்சு. அதெல்லாம் கரெக்ட் தாங்க. எப்படின்னா நிறைய பேர் பைக் வச்சுப்பாங்க அப்பவே வந்துங்க, ஸ்கூட்டரு. எனக்கு என்னுடைய நெருங்கிய நண்பன் ஒரு வந்து ஹீரோ ஹோண்டா வச்சிருப்பான். சரி, அவன் பின்னாடி நான் உட்காந்துட்டு போவான் வந்து. எப்படின்னா அவன் எங்க வீட்டுக்கு வரதுக்கே பயப்படுவாங்க. அவன் முடிஞ்சா ஒரே கேள்வி, எங்க போற, எப்ப வருவீங்க, அங்கதான் போறீங்களா, எந்த ரூட் எடுத்து போறீங்க, மெயின் ரோட்ல போகாதீங்க, எங்க அப்படின்பாரு. பெரும்பாலும் என் ஃப்ரெண்ட்ஸே வரமாட்டாங்க. உங்க அப்பா இருக்காருடா, கேள்வி கேட்டே வந்து இது பண்ணிடுவாரு, அது போய் நான் ஒரு பரீட்சையே எழுதிடலாம்டா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு பாருங்களா வந்துங்க, சைக்கிள் ஓட்டுறதுக்கே அந்த அளவுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காரு வந்து. என்ன வேலை பாக்குறாரு உங்க அப்பா? எங்க அப்பா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க. எப்படின்னா முதல்ல அவருடைய ஆரம்பத்துல போஸ்ட்மேனா இருந்திருப்பாருங்க. போஸ்ட்மேனா இருந்தாரு. சரி, போஸ்ட்மேன் பாத்திருப்பீங்க வந்து வச்சுட்டு அவரு போஸ்ட்மேனுங்கும் போதுதான் ஞாபகம் வருது எனக்கு. ஒரு அவரோட சைக்கிள்ல எப்படின்னா ஒரு ஐடியல் போஸ்ட்மேன் எப்படி இருப்பாருன்னா எல்லாத்துலயும் ஒரு ஐடியலா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு போல இருக்குங்க அவர் வந்து. சரி, ஒரு காக்கி அந்த காக்கி பாத்தீங்கன்னா கோணிப்பை சாக்க விட திக்கா இருக்குங்க அது வந்து. சரி, அந்த யூனிஃபார்ம் பாத்தீங்கன்னா அது துப்பாக்கி வச்சு சுடலாம் வந்து. பேக்கா இருக்கும். கேட்டா வந்து ஐயோ அதுல போகணும், வந்ததுன்னா நனைஞ்சிச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொத்து. கொடை பாத்தீங்கன்னா கொடை நீங்க விரிச்சா வந்து ஒரு 10 பேர் அலேக்கா உள்ள அப்படியே நுழைஞ்சு உட்காந்துக்கலாம். அந்த எல்ஐசி விளம்பரத்துல எல்லாம் காட்டுவாங்க இல்ல, குடும்பமே உள்ள நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது போஸ்ட்மேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா அப்படியே பரீட்சை எழுதி கிளர்க் ஆனாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டே அப்படியே ஒரு சப் போஸ்ட் மாஸ்டர் அந்த மாதிரி ஆனாரு வந்து. ஒரு ரிமோட் ஏரியால போட்டுருவாங்க வந்து, ஏதாவது ஒரு கிராமத்துல வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் தான் உட்கார்ந்து இருப்பாங்க. இவரு போஸ்ட் மாஸ்டர், இன்னொரு போஸ்ட்மேன் இருப்பாங்க. ஆள் இல்லாத கடைக்கு சுதி சுத்தமா குத்துறது அது. அவரோட வேலையில அவர் ரொம்ப பெருமிதாங்க. ரொம்ப 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 ஒரு ப்ரைடா நினைப்பாரு வந்து. அரசாங்கம் அப்படின்னு வந்து ஒரு சின்ன ஸ்டாம்ப் கூட, ஒரு பேப்பரை கூட நீங்க எடுத்துட்டு வெளியே வர முடியாது. வெரி குட் வெரி குட். அப்பாவுடைய பேரு கேட்டா நீங்க உஷாரா இருந்துக்கிறேன், ஓடுறதுக்கு தயாரா. என்ன பேரு? பேரு வீரப்பன் வந்து. அவருக்கும் சுத்தமா சம்பந்தம் கிடையாதுங்க. பேரு வீரப்பன். அப்படியே ஆப்போசிட்டா எல்லாத்துக்கும் ஒரு பயம். என்ன எல்லாத்துக்கும் போய் எங்க தாத்தா பாட்டி எப்படிதான் அந்த பேரு செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியலீங்க வந்து. பையன் நல்லா வீரமா இருக்கணும்னு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி சின்ன பிள்ளையில யாரும் மிரட்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாரு, பேருதான் வீரப்பன், ஆனா நீ பயப்படணும் சரியா அப்படின்னு மிரட்டுதாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாங்க. இப்ப இங்க அமெரிக்கா வந்து கார்லாம் ஓட்டணுமே, அதுக்கு ஐயோ நீங்க ஏன் கேக்குறீங்க? ஆனஸ்டா சொல்றேங்க விக்டர், அமெரிக்கா வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 10-11 வருஷம் ஆச்சு. கார் இல்லாம இருக்கவே முடியாது இல்லைங்களா? கண்டிப்பா இருக்க முடியாது. நான் இருக்கிற ஊர்ல பெரிய ஊர், ஏரியா வைஸ் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. கண்டிப்பா கார் வேணும்.
நான் வந்து ரொம்ப நாளா வந்து எங்க அப்பாவுக்கு தெரியாது நான் வந்து கார் ஓட்டுவேன்னு சொல்லி. அதையும் மறைச்சுதான் பண்ணிருக்கீங்க. எல்லாத்தையும் மூடி மறைச்சுதான் பண்ணணும், வந்து வேற வழி இல்ல. பண்ணும்போதெல்லாம் எப்படிப்பா ஆபீஸ்க்கு எல்லாம் போற அப்படின்னா, பஸ் வருதுப்பா, வீட்டுக்கு முன்னாடியே பஸ் வருது, ஏறுனா ஆபீஸ் தான், ஆபீஸ் 5 மணிக்கு விட்டுருவாங்க, ஏறுனா வீடுதான் அப்படின்னு சொல்லிடுவேன். சரி சரி. வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் போன் எடுத்திருக்காப்ல, வந்து தம்பி என்னமா பண்ணிட்டு இருக்காப்ல அப்படின்னு கேட்டேன். அவர் வண்டி ஓட்டிட்டு இருக்காருங்க மாமா அப்படின்னு போட்டு ஒரே உட பத்த வச்சுட்டாங்களே. இந்த குடும்ப ரகசியங்களெல்லாம் கொஞ்சம் சரி இருப்பாரு. ஐயோ அவனை நான் சைக்கிளே ஓட்டக்கூடாதுன்னு சொன்னேன், எப்படி கார்லாம் அப்படின்னு சொல்லி பதறிட்டாரா? ரொம்ப அப்படியே என்னது அப்படியா. அடுத்த நாள் போன் பண்ணும் போது கார்லாம் ஓட்டுறியா, எப்படி அங்க எல்லாம் பார்த்து எவ்வளவு வேகமா ஓடணும், வேகமா எல்லாம் ஓட்டுவாங்களே, வந்து ஹைவேஸ் எல்லாம் இருக்குமே பார்த்து அப்படி இப்படிங்க. வந்து எனக்கு பைக் நான் எப்ப ஓட்டணும்னா, நான் வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நானே சொந்தமா பைக் வாங்கி அந்த பைக்ல தான் நான் ஓட்டி கத்துக்கிட்டு அந்த பைக்ல தான் லைசன்ஸே வாங்கினேன். ஓ, நீங்களும் வைராக்கியமா இருந்திருக்கீங்க. அதுக்கு அவர் எதுவும் சொல்லையா பைக் வாங்கினதுக்கு? இல்ல, அவரு வேற எங்கீங்க, நான் ஏதாவது சைக்கிள் ஓட்டினாவே அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பண்றாரு. தெரியாம வாங்கிட்டீங்க? தெரியாம வாங்கிட்டேன். ஒரு நாள் நான் முடிவு பண்ணேன், கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும்டா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பைக் வச்சிருக்காங்க. நமக்கு எரிச்சலா இருக்கும்ல, அதுவும் சொந்தமா வேற சம்பாதிக்கிறோம், பொருளாதார சுதந்திரம் இருக்கு. கண்டிப்பா வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா லவர் எல்லாம் வச்சு உட்காந்து ஏத்திட்டு போறாங்க. வந்து நமக்கு அது பார்க்கும்போது என்னடா பஸ்ல எல்லாம் என்ன சொன்னாரு அப்படி தெரியாம வாங்கிட்டு வந்ததுக்கு? பைக் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தினாங்க. வந்து ஷாக்கு. சாயந்தரம் வந்தோன்னா பார்த்துட்டு இப்ப என்னைய பார்த்தாரு. வந்து அப்புறம் நான் பைக் வாங்கிட்டேன்பா அப்படின்னு சொன்னாங்க. அவரு உடனே வந்து சரி ஹெல்மெட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹெல்மெட் இல்லாம இருக்க உடனே நீ போய் ஹெல்மெட் வாங்கிட்டு வா. நைட்லயே நான் போய் ஹெல்மெட் போய் வாங்கிட்டு வந்தாங்க. என்னங்க பண்றது? பஸ்ல போயா இல்ல வண்டியில பைக்லயே போயா? ஹெல்மெட் இல்லாம வந்து வண்டி தொடவே முடியாது. வந்து பஸ்ல போய் தான் வாங்கிட்டு. புரியுது எந்த அளவுக்கு உங்களை நீ பயமுறுத்தி அவரும் பயந்து வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது புரியுது. ரொம்ப நம்ம சுவாரஸ்யமா நிறைய நேரம் பேசிட்டு இருக்கோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு போயிட்டு திரும்ப வந்து பேசலாங்க குமார். கண்டிப்பா. நேயர்களே, நம்ம விருந்தினரோட சுவாரஸ்யமான பக்கங்களை ஒன்னொன்னா புரட்டிட்டு இருக்கோம். தொடர்ந்து ரசிப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. சரி 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 சரி. இன்னைக்கு நம்ம ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக நம்ம கூட 2 டீம்ஸ் வந்திருக்காங்க. Let's welcome them to our show. Question 3, 14th A, Fantastic Four. சரியா? போர்ட் பார்க்கலாம். சரி சரி சிரி சிரி. நார்த் இந்தியன் பையன் வந்து கேக்குறான், வந்து என்ன பேரு அப்படி. குமார் அப்படின்னு சொன்னா, வந்து என்ன குமார், என்ன குமார் அப்படின்னு கேட்டான். வெறும் குமார் அப்படின்னு. அவங்க நினைச்சுட்டான் வந்து ஏதோ வருண் குமாரோ ஏதோ நினைச்சா. அவன் பாட்டுக்கு வருண் குமார் வருண் குமார். நம்ம கூட விளையாட டீம் ஏ சியாட்டல்ல இருந்து செந்தூர பூக்கள் ஜோதா அப்புறம் கிரண்யா வந்திருக்காங்க. அப்புறம் டீம் பி தருண் ராஜா அப்புறம் சந்திராதித்யா இர்விங் டெக்சஸ்ல இருந்து வந்திருக்காங்க. சரி, இப்ப நம்ம மோதி விளையாடும் மொழியோடு ஜூனியரின் முதல் ரவுண்ட பார்க்க போறோம். Fill it, finish it. வெல்கம் பேக். வாங்க என் பக்கம் இருந்து நம்ம விருந்தினருடைய அடுத்தடுத்த பக்கங்களை ஒன்னொன்னா புரட்டி பார்க்கலாம். நம்ம சைக்கிளை பத்தி எல்லாம் பேசிட்டோம். நல்லா படிக்கிற பையனா? இதுக்கெல்லாம் நீங்க பயந்ததெல்லாம் விட்டுட்டு படிப்புல எப்படி நீங்க ஆளு? படிப்புல வந்து
ஒரு 1ஆவதுல இருந்து ஒரு 5ஆவது வரைக்கும் ஒரு ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க. 10ஆவது வருவாங்க. சரி. 6ஆவது போனேன். என்ன ஞான உதயம் வந்ததோ என்னன்னு தெரியலீங்க. வந்து இப்போ ஏதோ கொஞ்சம் ஏதோ புடிச்சிட்டா போல இருக்கு. அப்ப இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் அந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சோம். வந்து கடைசியில +2 வரைக்கும் ஹையர் செகண்டரி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் அந்த இதுல இருந்தவங்க. ஸோ நீங்க கிளாஸ்ல எல்லாம் நல்ல பிள்ளையா? டீச்சர்களுக்கு உங்களுக்கு பிடிக்குமா? கிளாஸ்ல வந்து ரொம்ப நல்ல பிள்ளைங்க. வந்து ரொம்ப நல்ல பிள்ளை. வந்து எப்படின்னா எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு 2 கேட்டகரியில இருந்தும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சரி. வந்து நல்லா பிஸ்தாவும் இருப்பான். வந்து இன்னொருத்தர் வந்து வேற இதுல பிஸ்தா இருப்பான். வந்து சரி, 2 பிஸ்தா, வேற பிஸ்தா, ஒன்னு சால்டட் ஒன்னு அன்சால்டட் சொல்லலாம். எல்லாத்துக்கும் நோட்ஸ் சப்ளை பண்றது நான் தான். வந்து எல்லா நோட்ஸ் நான் அழகா நீட்டா எழுதி வச்சிருப்பேன். அவங்க எடுத்துட்டு போய் எல்லாம் என்னோட நோட்ஸ் தான் வாங்கிட்டு போவாங்க. வெப்பன் சப்ளையர். டீச்சர்களுக்கும் ஒரு ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட். ஏன்னா அவங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் என்னன்னா கூடுவாங்க. அந்த நோட்டை போய் எடுத்துட்டு வா, அந்த ரெக்கார்ட் நோட்டை பஞ்சா கொடுத்துருவாங்க, இதை போய் லேப்ல வெயி எடுத்துட்டு வா, இந்த சர்க்குலர் கொண்டு போய் கிளாஸ் ஃபுல்லா இது பண்ணிட்டு வா அப்படிம்பாங்க. சரி. ட்ரில் மாஸ்டர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் கூப்பிட்டு எஸ்பிஎல்னு ஒரு பொசிஷன் இருக்கு, ஸ்கூல் பீப்புள் லீடர். ஆமா, அந்த பொசிஷன் 2 வருஷத்துக்கு கொடுத்தாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, விட்ட எஸ்பிஎல் பொசிஷனை வந்து ஒன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்லயும் ஒரு அகாடமிக்ஸ்லயும் ஒரு ஆல்ரவுண்டரான பசங்கள்ட்ட தான் கொடுப்பாங்க. ஆமா ஆமா. ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா நான் போவேன் கண்டிப்பா. அந்த பாக்கத்தானே போவோம். வந்து கடைசியாலாம் வரமாட்டேன், கடைசிக்கு முன்னாடி வந்து எப்படியும் வந்து சரி சரி. அப்புறம் எஸ்பி எல்லாம் போட்டாரு. தெரிஞ்சது ஏன்னா எஸ்பிஎல்னா காலையில பிரேயர் நடத்தணும். நமக்கு வாய்ஸ் வந்து அப்பவே நல்லா கணீர்னு இருக்கும். நல்லா ஒரு கத்துவோம். எல்லாரும் அப்படியே போயிட்டு இருந்தா கூட அப்படியே முழிச்சு அட்டென்ஷன் அப்படின்னு ஒரு என்சிசி வாத்தியார் மாதிரி. உங்க அப்பா அதுக்கு சொல்லையா, தம்பி வெளியில தெரியாம இருக்கணும் அப்படின்னு சொல்லையா? எங்க அப்பா வந்து அதனால எங்க அப்பாக்கு நான் இப்ப ஸ்கூல் படிக்கும் போது எங்க அப்பா வந்து பிரின்சிபலோட வீட்டு ஏரியாக்கு வந்து அவரு தான் போஸ்ட்மேன். ஓ சரி சரி. அவருக்கு லெட்டர் கொடுக்கும் போதெல்லாம் வந்து எப்படியும் ஒரு ஃபீட்பேக் போயிருக்கும். பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபீட்பேக் போயிடும். வந்து நல்ல ஃபீட்பேக் தான் போயிருக்கு போல. அதாவது போகலின்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானே அர்த்தம் இல்லைங்களா? ஆமா ஆமா. போகல வந்து அதனால எங்க அப்பா எதுவும் கண்டுக்கல. வந்து சரி சரி சரி. ஓரளவுக்கு நல்லா படிச்சதுனால வந்து ஐ திங்க் எதுவும் சேட்டை பண்ணல. வந்து ஓகே. நீங்க வேற ஏற்கனவே இங்கிலீஷ் மீடியத்துல எல்லாம் வேற படிச்சவரு, அதனால காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாம் ஈஸியா போயிருக்கோம்னா? இங்கிலீஷ் மீடியம் தாங்க பேரு. வந்து சரி, மெட்ரிகுலேஷன் சொல்ல போனா கரெக்டா சொல்லணும்னா வந்து சரி. ஆனா பசங்க பேசிக்கிறது எல்லாமே என்னவோ தமிழ் தான். பாடமெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கும். வந்து சரி, நம்ம ஏதாவது இந்த பட்லர் இங்கிலீஷ்ல அப்படி ஏதாவது பேசி ஈஸி அப்படிதான் பேசுவோம். வந்து யூ கிவ் மீ தட், ஐ டோன்ட் கிவ் யூ தட் அப்படின்னு ஏதாவது பேசி சமாளிச்சிருவோம். யூ கம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பக்கம் போயிட்டு யூ கம் அப்படின்னீங்களா? அதே நானும் பண்ணேன் தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு. அது உங்களுக்கு எனக்கு வித்தியாசமே இல்லை. வந்து அதாவது அது இங்கிலீஷ் மீடியம், நம்ம இங்கிலீஷ்லயே மீடியம். அது நம்ம கரெக்ட் தாங்க. இங்கிலீஷ்ல மீடியம் இல்லைன்னா நம்ம இங்கிலீஷ்ல மீடியம். ஸ்கூல்ல இந்த மாதிரி படிச்சுட்டு காலேஜுக்கு போனாங்க. காலேஜ் பார்த்தா எனக்கு பெரிய ஆச்சரியம். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிளாஸ்ல மேக்சிமம் ஒரு 5 பேர் படிப்பாங்க, இல்லைன்னா ஒரு 10 பேர் படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. காலேஜ்ல என் கிளாஸ்ல எல்லாருமே நல்லா படிக்கிற பசங்க. ஓ சரி சரி. ஒரு ஆடிட்ட வந்து உண்மையிலுமே என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் திணறி அப்படி இப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் போட்டு பிடிச்ச அப்படியே வந்துட்டேன். ஒரு லைனுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சரி சரி. காலேஜ் ஆனா கொஞ்சம் இங்கிலீஷ்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஓ சரி சரி. காலேஜ்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது, நான் காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் மேட்டுப்பாளையம், காலேஜ் கோயம்புத்தூர். ஆமா. இதுக்கு பாத்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் தாங்க. ஒரு 3/4 மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு 3/4 மணி நேரம் ஆகுன்னு வச்சுக்கோங்க. ஆமா. எங்க அப்பா ஒரு 2 மாசம் ஹாஸ்டல்ல விட்டாருங்க. சரி.
அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தோணுச்சுன்னே தெரியல, வந்து ஐயோ ஹாஸ்டலா, அவர் ஆல்ரெடி ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஆள் இல்லைங்களா, ட்ரான்ஸ்ஃபரா போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். அப்ப இருந்து டேஸ் காலர் தான் வந்து. ஓ, அந்த 1 மணி நேர டிராவலுக்காக பையனுக்காக அவர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்காரு. பெரிய ஆளு பாஸ் பாருங்க வந்து. இல்ல, காலேஜ் படிக்கும் போது டூர்லாம் ஃப்ரெண்ட்ஸோட போய் சுத்தி அந்த மாதிரி ஏதாவது? காலேஜ் படிக்கும் போது டூருங்களா? விக்டர், இது சொல்ற மாதிரி எதுவும் இல்ல விக்டர். நீங்க இவ்வளவுதான் சொல்றதுன்னா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க அப்படிங்கிறது வேற ஆன்சர். அதாவது அப்படி ஒண்ணும் ஞாபகம் அல்லது சந்தோஷமா அப்படி ஒண்ணும் இல்லைங்கிறதுக்கு அதுக்கு அர்த்தம். சொல்றது மாதிரி அப்படி எதுவும் இல்லைன்னா அது வெளியே சொல்றது மாதிரி எதுவும் இல்லைங்க, கேட்காதீங்க அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. நம்ம பொழப்பு சிரிச்சிரும் விக்டர் வந்து. காலேஜ் ட்ரிப் எல்லாம் வந்து அது நினைக்கிறதா வேணாமான்னு தெரியல. வந்து நல்ல ட்ரிப் தான், உண்மையிலுமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண வந்து. சரி விடுங்க, உங்க பொழப்ப நான் இது பண்ண விரும்பல. போங்க. சரி, காலேஜுக்கு வர அப்பா நம்ம போன இடத்துக்குலாம் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்புறம் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு எங்கேயாவது போய் தானே ஆகணும். எங்க போனீங்க? வேலைக்கு நல்ல வேலைங்க, பக்கத்துல எதுவும் வேலை கிடைக்கல. வந்து நான் வந்து அவர் பக்கத்துல ஏதாவது வாங்கினா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு வந்துருவாருன்னு சொல்லி நான் வந்து ஸ்டேட்டவே மாத்திட்டேன். நீங்க ஸ்டேட்டை மாத்தலாம், அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஞாபகம் இருக்கா? அவரும் மாத்தலாம். ஆமாங்க, அது நல்ல வேலை, கண்டிப்பா ட்ரை பண்ணிருப்பாருங்க. வந்து ஏதோ வந்து இதுக்கு கிடைக்கல போல இருக்கு. நான் காலேஜ் முடிச்சுட்டு ட்ரிவாண்ட்ரம், கேரளாவுடைய தலைநகரத்துக்கு திருவனந்தபுரம் சொல்ல போனா வந்து அங்கதான். அதுக்கு பயப்படாம விட்டாரு உங்களை? பயப்படாம விட்டாரு வந்து. வேற யாரும் உங்க கூட வந்தாங்களா? அது எப்படி, கேம்பஸ் இன்டர்வியூ அந்த மாதிரியா எப்படி? அது கேம்பஸ் இன்டர்வியூ, அந்த கதையை கேளுங்க. வந்து திருவாண்டத்துல கேம்பஸ் இன்டர்வியூல பிளேஸ் ஆயிட்டேன். இப்போ வீட்டுல உடனேங்களே வந்து 35 கிலோமீட்டருக்கு போனாலே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துருவாரு வந்து. அதனால கிளாஸ்ல இருந்து காலேஜ்ல இருந்து நிறைய பேர் அந்த அதே கம்பெனிக்கு பிளேஸ் ஆனாங்க. சரி, நல்ல வேலை. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஊருக்கு போறேன் ட்ரைனிங்காக. கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்தாங்க வந்து, காலேஜ் மேட்ஸ் வந்தாங்க வந்து. சரி, பார்த்தோன்னே எங்க அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை, அப்பாடா பையனா வந்து. அதுல 2 ஸ்கூல் மேட்ஸ் எல்லாம், கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து காலேஜ் மேட்ஸ், என்னோட ஸ்கூல் மேட்ஸும் கூட மேட்டுப்பாளையத்துல இருந்து வந்தவங்க. சரி சரி சரி, நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே, இவங்க எல்லாம் போறாங்கடா வந்து, பையனை கண்டிப்பா நம்பி இருக்கலாம் வந்து. போய் சொல்றாரு, பாருக்கா தம்பி, என் பையனை வந்து பாத்துக்கலாம். எங்க அம்மா போல் அழறாங்க வந்து. எனக்கு என்ன இங்க இருந்து போறதுக்கே அழறாங்க. இது வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, அத்தனை பேர் உங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு கூட்டிட்டு போயிருக்காங்கப்பா. அது ரொம்ப கரெக்ட் தாங்க, அது ரொம்ப கரெக்ட் தாங்க. இதுக்கு குறிப்பா சொல்லணும்னா, என் ஃப்ரெண்டு முகுந்தன் சொல்லிட்டு, சரி, அவன் மேட்டுப்பாளையத்துலயும் எனக்கு ரொம்ப அறிமுகம். எனக்கு 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நாங்க ஒன்னாதான் படிச்சோம், 5th to 12th. சரி, காலேஜ் வேற காலேஜா மாறிடுச்சு, பக்கத்து காலேஜ் தான். ஸ்கூலுக்கு ஒரே கம்பெனிக்கு நான் போயிட்டேன். சரி, அதனால முகுந்தன் தெரியறதுனால முகுந்தனுக்கு வந்து ஸ்பெஷலா ரெக்கமெண்டேஷன் வந்து, சரி பாத்துக்காப்பா, ஒண்ணும் தெரியாது அப்படி இப்படின்னு, ஒன்னே நம்பிதாப்பா விடுறேன் அப்படின்னு. ஏதாவது பண்ணிடுறாரு, அப்புறம் என்னதான் கேட்பாரு. அப்ப நான் சொன்னது சரியாதான் இருக்கு. ஏன்னா ஜாமீன் போட்டு போனவங்க தான் பொறுப்பு. தெரியும், எனக்கு தெரியாது, கையில் கேட்டு வாங்கியிருப்பாருன்னு தெரியல, வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேங்க. அதாவது உங்க கதையை கேட்டு கேட்டு எனக்கு சிரிப்பு அடக்க முடியல பாஸ். கரெக்ட் தாங்க வந்து. அது ட்ரிவாண்ட்ரம் போன கதை அதுதான் வந்து. நல்ல வேலை அவருக்கு எதுவும் டிரான்ஸ்பர் அது வரைக்கும் கிடைக்கல. தப்பிச்சண்டா பொழைச்சண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நம்பிக்கை வந்துருச்சு, நம்ம பொழைச்சுக்கிறோம், அதான் இத்தனை பேர் ஜாமீன் போட்டு போயிருக்காங்கல்ல அப்படின்னு விட்டாருன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். இல்லைன்னா இன்னொன்னு கூட இருக்கலாம் பாஸ். கேரளால மலையாளம் பேசணும், நமக்கு அது தெரியாது. நம்ம அங்க போய் நம்ம ஏன் மாட்டணும், இவனை நம்பி நம்ம அங்க போக கூடாது அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். கேரளால போய் முதல் நாள் இறங்குறோம். நானும் என் ஃப்ரெண்டு சதீஷ் கணேஷும் முதல் போய் போனதுனால ஒரு ஒரு லாட்ஜ்ல தான் தங்கியிருக்கோம். சரி,
சரி சாப்பிடலான்ட்டு வெளில வந்தோம். வெளில வந்து பாத்தீங்கன்னா கேரளால நல்லா மழை வரும், அடிக்கடி மழை வரும், பச்சை பசேன்னு இருக்கும். வந்து நாங்க பார்த்தோன்னா வானத்தை பார்த்துட்டு நான் வந்து மழை தூருகிறா அப்படின்னாங்க. பார்த்துட்டு ஆமாடா மழை தூருகிறா அப்படின்னு. பக்கத்துல இருந்த ஒரு ரிசப்ஷன்லயோ வேலை செஞ்சிருப்பார் போல இருக்குது அந்த அவரு ஒரு மாநாடி பார்த்தாரு. 2 பேரும் எங்களை பார்த்து சிரிச்சுட்டும் போயிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சுதான் எங்களுக்கு தெரிய வருது. பார்த்தா தூருதுன்னா வந்து கெட்ட வார்த்தையா? அது ஒரு கெட்ட வார்த்தைன்னு சொல்ல முடியாது, அவையில் பயன்படுத்த முடியாத வார்த்தை. பயன்படுத்த முடியாத வார்த்தை வந்து வெளிக்க போறது வந்து பாத்ரூம் போறது. என்னடா அந்த பசங்க வானத்தை பார்த்துட்டு வானம் தூருது அவ்வளவுதான். ரொம்ப காமெடியா போச்சுங்க. வந்து ஒருத்தர் வந்து சொன்ன கேட்க ரொம்ப காமெடியா இருக்கு குமார். நம்ம ஒரு பிரேக்குக்கு போயிட்டு நம்ம திரும்ப வந்து இன்னும் மத்த காமெடிகளையும் பேசலாம். கண்டிப்பா விக்டர், கண்டிப்பாங்க. நேரிலே நம்ம விருந்தினரோட சுவாரஸ்யமான பக்கங்களை ஒன்னொன்னா புரட்டிட்டு இருக்கோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பேசலாம். இன்னைக்கு நம்ம ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக நம்ம கூட 2 டீம்ஸ் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் them to our show. Question 3 for Team A, Fantastic Four. சரியா? போர்டு பார்க்கலாம். சரி சரி சிரி சிரி. நார்த் இந்தியன் பையன் வந்து கேக்குறான் வந்து என்ன பேரு அப்படி. குமார் அப்படின்னு சொன்னா வந்து என்ன குமார், என்ன குமார் அப்படின்னு கேட்டான். வெறும் குமார் அப்படின்னு. அவங்க நினைச்சுட்டான் வந்து ஏதோ வருண் குமாரோ அவன் பாட்டுக்கு வருண் குமார் வருண் குமார் வருண் குமார். நம்ம கூட விளையாட டீம் ஏ சியாட்டல்ல இருந்து செந்தூர பூக்கள் ஜோதா அப்புறம் கிரண்யா வந்திருக்காங்க. அப்புறம் டீம் பி தருண் ராஜா அப்புறம் சந்திராதித்யா இர்விங் டெக்சஸ்ல இருந்து வந்திருக்காங்க. சரி, இப்ப நம்ம மோதி விளையாடு மொழியோடு ஜூனியரின் முதல் ரவுண்ட பார்க்க போறோம். Fill it, finish it. வெல்கம் பேக் நேயர்களே. வாங்க என் பக்கம் இருந்து விருந்தினரின் அடுத்தடுத்த பக்கங்களை நம்ம திரும்ப பார்க்கலாம். ஸோ குமார், ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க முழு பேர் என்ன? என்ன தெரிவிக்கிறீங்க? இப்போ நம்ம ஊர்ல இனிஷியல் முன்னாடி போட்டுட்டு நம்ம பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமா. அப்படின்னு பார்த்தா வி குமார் அப்படிம்போம். ஓகே. 1வது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் யாராவது கேட்டாங்கன்னா உன் பேர் என்ன பாட்டு, என் பேரு வி குமார், மை நேம் இஸ் வி குமார் அப்படின்னு. ஆமா, நல்ல வேலை. 3rd ஸ்டாண்டர்ட் பி அப்படின்னு சொல்லல. 3rd ஸ்டாண்டர்ட் பி ஏதோ ஒரு என்ன ரீசன்னால தெரியல வந்து கரெக்டா குமார் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. பேருனால வந்து நான் பட்ட பாடு இல்லைங்க. ஒரு கொஞ்சம் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு நார்த் இந்தியன் பையன் வந்து கேக்குறான் வந்து என்ன பேரு அப்படின்னு. சரி, குமார் அப்படின்னு சொன்னா வந்து என்ன குமார், என்ன குமார் அப்படின்னு கேட்டான். வெறும் குமார் அப்படின்னு. வெறும் குமார் அப்படின்னு. அவங்க நினைச்சுட்டான் வந்து ஏதோ வருண் குமாரோ அவன் பாட்டுக்கு வருண் குமார் வருண் குமார் வருண் குமார். ஒரு அபிஷேக் குமார், அக்ஷய் குமார்னா அவன் சந்தோஷமா போயிருப்பான். நீங்க வெறும் குமார்னே ஓகே வருண் குமார் ஓகே அப்படின்னு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் சொன்னேன் வருண் குமார்லாம் கிடையாது, வெறும் குமார். எதுவும் இல்லப்பா, வெறும் குமார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் யாரு பேர் கேட்டாலும் வந்து
குமார். சில பேர் கேட்பாங்க என்ன குமார் அப்படின்னா அப்படியே மழுப்பிட்டு அப்படின்றோம். அதுக்கப்புறம் நம்ம பிளஸ் 2 எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கம்பெனி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ங்கிற கான்செப்டே வந்தது. முதல்ல இனிஷியல் தானே வரும் இல்லைங்களா? ஆமா ஆமா. அப்புறம் குமார் வீரப்பன் அப்படின்னு ஆயிடுச்சு. திருவனந்தபுரம் போனப்பதான் என் பேர்னால ஒரு பெரிய புரட்சியே வந்தது கம்பெனில. என்னாச்சு? என் பேர்னால ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாங்க கம்பெனில. மை நேம் இஸ் குமார் வீரப்பன். நமக்கு வேற சொல்லவா வேணும், குமார் வீரப்பன் அப்படின்னா நான் எஸ்பிஎல்லாம் இருந்திருக்கேன் அப்படின்னு வேற. அந்த ஊர்ல வீரப்பன் பேர் எல்லாம் காமன் இல்ல போல இருக்குங்க. வீரப்பன் வந்து அந்த ஊர்ல நம்ம அவரு மை நேம் இஸ் குமார் வீரப்பன் அவங்க கண்ணா மொழி இப்படின்னு போக வந்து. நல்ல வேலை குமார், நீங்க கேரளால வேலைக்கு போய் குமார் வீரப்பன் சொன்னீங்க. கர்நாடகத்துக்கு போய் சொல்லியிருந்தீங்கன்னு வைங்க, உள்ள வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற மக்களுக்கு உள்ள வச்சிருப்பாங்க. முன்னத்தாட தேடிட்டு இருந்தா வாடா அப்படின்னு. கோயம்புத்தூர் கரெக்ட், அங்கனதான் சத்தியமங்கலம் பக்கம் காடுதான். உள்ள வைடான்னு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாம போது எங்க அப்பா வந்து ரொம்ப வீரப்பன் அப்பாவுக்கு சமம் அவரு. சரி, அதனால கம்பெனில ஃபுல்லா பாப்புலர் ஆயிட்டான் வந்து. ஓ வீரப்பன், குமார் வீரப்பன், வீரப்பன். சில பேரு வீரப்பன்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேரு வீரு வீடு அப்படின்றாங்க வந்து. ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருந்தது, என்னடா அது வீரப்பன் வீரப்பன் அப்படின்னா. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அப்படியே சரியா. யாரு கேட்டப்ப ரொம்ப வருத்தப்பட்டீங்க உங்க முழு பேர் என்ன அப்படின்னு? யாரு கேட்டப்ப? நிறைய பேர் கேட்டிருப்பாங்க இப்ப நான் கேட்ட மாதிரியே. அந்த சோக கதையே ஏங்க கேக்குறீங்க விக்டர்? ஏங்க அதுவும் சோக கதை ஆயிடுச்சா? ஆமாங்க, யாருக்கும் வரக்கூடாத ஒரு சோக கதை வந்து. அடடா. வீட்டுல பொண்ணு பார்த்து முடிச்சிட்டாங்க. அது சரி, பொண்ணோட நம்பர் வாங்கிட்டு நான் பொண்ணுக்கு கால் பண்றேன். சரி, பொண்ணு நான் இன்னும் ஸ்ட்ரைட்டா பாக்கல. சரி சரி, நம்ம தான் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்படிதான் பொண்ணோட குரல் வளமெல்லாம் எப்படி இருக்கு, ஆட சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கும் வந்து. அவங்க அங்கிருந்து நீங்க பேரு முழு பேரும் குமாருங்களா, குமாருக்கு முன்னாடி எதுவும் இல்லைங்களா, வெறும் அப்படின்னு வந்தது. வேண்டாம், இங்கேயும் வாயை கொடுத்து மாட்டிக்கிற வேண்டாம். இங்க சொல்லிட்டு அது வாழ்க்கை ஃபுல்லா வந்துடும், வாழ்க்கை ஃபுல்லா வந்து கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் வந்து மாட்டினண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு டைவர்ட் பண்ணி இது அவங்களை எப்படியும் அப்புறம் கடைசியில தெரிய வந்துருச்சு வெறும் குமார் தான். கல்யாணம் மாதிரி பத்திரிகையில எல்லாம் போட்டாகணும் இல்லைங்களா? ரொம்ப கஷ்டம் பாஸ். நான்லாம் முழு பேரை வச்சுக்கிட்டு சிரமப்படுறேன், நீங்க இந்த சின்ன பேருக்கே சிரமப்பட்டிருக்கீங்க. ஆனா இந்த பேரு வந்து பல படத்துல குமார் அப்படிங்கிற பேரு வந்து ரொம்ப சர்வசாதாரணமா புழங்கும். ஆமாங்க, தமிழ் படம் எந்த படம் எடுத்தாலும் சரிங்க, அதுல ஒரு குமார் இருப்பாங்க வந்து. வந்து ஒரு வில்லன் கூப்பிடுவாரு, டே குமாரு அதை எடுத்துட்டு வா, டே குமாரு போட அவட போய் வெட்டிட்டு வாங்கடா அப்படிம்பாங்க. பாத்தீங்கன்னா ஒண்ணு வெல்டிங் குமாருமாங்க, ஒரு படத்துல சுமார் மூஞ்சி குமார் அப்படின்னாங்க, குமார் அப்படிம்பாங்க. என்ன குமாரு? குப்பரை விழுந்த குமார், ஏதோ குமார். சரி, சங்கிலி பொங்கிலின்னு நினைக்கிறேன் வந்து. ஓ சரி சரி. அப்புறம் வந்து கொக்கி குமார். குமாரு குமார் ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் வந்து. அது வந்தவங்க ஓகே குமாரா, கொக்கி குமாரடா அப்படின்னு வந்து. அது ஒரு செமையான கெத்தான கேரக்டர் இல்லீங்களா? ஆமா ஆமா ஆமா. படத்துல இன்னும் ஒரு குமார் வந்ததுன்னா என் பசங்க குமார் குமார் அப்படின்னு குமார் குமார் அப்படிம்பாங்க வந்து. லேட்டஸ்டா என்னாச்சுன்னா இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேரையும் மாத்திடுறாங்க. சரி, லேட்டஸ்டா கொரோனா குமார்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர். என்ன கொரோனா குமார், வைரஸ் குமார் இந்த மாதிரி இல்லாம கூப்பிடுவாங்க. ஆமாங்க, பேருக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க விக்டர். எந்த நீங்க முன்னாடி எந்த பேர் வேணாலும் போட்டுக்கலாம். இப்ப சேர பாத்தீங்கன்னா சேர் குமார் அது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி பேரை எங்க முடிக்கிறதுன்னு தெரியல. ஒரு பேரா வச்சா நல்லா இருக்காது, அதனால வச்சிருவோம். அப்ப விக்டர் விக்டர் குமார் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. குமாரு என்னது பங்கு குமாரு, அந்த குமார் இந்த குமார் என்ன குமார்னாலும் வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு நம்ம. நல்லா நான் ரொம்ப ரசிச்சு வேற இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம 2 பேருமே ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம். போர் அடிக்கலையா ஒரு மாதிரியா? போர் எல்லாம் அடிக்கலீங்களே. வேற யாராவது நம்ம கூட சேர்ந்து பேசினா நல்லா இருக்காது? ஒரு கை சேர்ந்தா நல்லா இருக்கும்ல? கண்டிப்பா ஒரு கை சேர்ந்தா உண்மையுமே ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட கூப்பிடுவோமா, தெரியாத ஃப்ரெண்ட் யாரையா கூப்பிடுவோமா? தெரிஞ்ச ஃப்ரெண்ட கூப்பிடுவோமா, தெரியாத ஃப்ரெண்ட கூப்பிடுவோமா? தெரியாத ஃப்ரெண்டா கூப்பிட்டா தெரிஞ்ச ஃப்ரெண்டே கூப்பிடுங்க விக்டர். ஓகே, அப்படி யாராவது எதிர்பார்க்கறீங்களா? இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு யாராவது? கண்டிப்பா ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும். எனக்கு தெரியலீங்களே. சும்மா ஒரு குத்து மதிப்பா ஒரு 2 பேரை த்ரோ பண்ணுங்களேன். இவங்களா இருக்கலாம் அவங்களா இருக்கலாம்னு ஏதாவது ஒண்ணு. ஒரு பழைய கேர்ள் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். பழைய கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் நல்லா போட்டு வந்திருப்பேன். லிஸ்ட்ல எங்க இருந்து இருக்கிறது? யாரு? சரவணன் கூப்பிட போறீங்களா? சரவணன் 2வது பேரு? சரவணன்னா 2 சரவணன் இருக்காங்க. சரி, ஒரு சரவணன் சொல்லுவான். இன்னொரு சரவணன் வேற ஏதாவது பேர் இருக்கா? சதீஷ் கணேஷ். சதீஷ் கணேஷா? யாரு சதீஷ் கணேஷ் அல்லது சரவணனா இருக்காங்க? யாருப்பா அந்த சர்ப்ரைஸ் ஃப்ரெண்டு? சக்திவேல், ஜெயராஜ் சொல்லிக்கிட்டே போறாங்க. அப்படிலாம் சொல்லிட்டே போக கூடாது. உங்களுக்கு சீட்டு 2 தான். கிளி குழம்பிராது. மல்டிபிள் சாய்ஸ் தெரியாத விட்டதுல ஆல் நன் ஆஃப் த எபோவ். தேர்ட் ஆப்ஷன் வந்து நன் ஆஃப் த எபோவ். ஆமா, சரி யாருன்னு பாத்துக்கோமே. இன்னைக்கு நம்ம ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக நம்ம கூட 2 டீம்ஸ் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் them to our show. Question 3 for Team A, Fantastic Four. சரியா? போர்டு பார்க்கலாம். சரி சரி சிரி சிரி. நார்த் இந்தியன் பையன் வந்து கேக்குறான் என்ன பேரு அப்படி. குமார் அப்படின்னு சொன்னா என்ன குமார் என்ன குமார் அப்படின்னு கேட்டான். வெறும் குமார் அப்படின்னு. அவன் நினைச்சிட்டான் ஏதோ வருண் குமாரோ அவன் பாட்டுக்கு வருண் குமார் நம்ம கூட விளையாட டீம் ஏ சியாட்டல்ல இருந்து செந்தூர பூக்கள் ஜோதா அப்புறம் கிரண்யா வந்திருக்காங்க. அப்புறம் டீம் பி தருண் ராஜா அப்புறம் சந்திராதித்யா இர்விங் டெக்சஸ்ல இருந்து வந்திருக்காங்க. சரி, இப்ப நம்ம மோதி விளையாடும் மொழியோடு ஜூனியரின் முதல் ரவுண்ட பார்க்க போறோம். Fill it, finish it. சரி யாருன்னு பாத்துக்கோமே. டேய் வெறுங்குமாரு, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கேக்குதோ? பேரை பத்தி நான் வரேன். யாரு சர்ப்ரைஸ் ஃப்ரெண்டு? ஏங்க வடிவேல் குமரன் தெரியாதுங்களா? எனக்கு 2 பேர் இருக்கு தெளிவா. இங்கேயும் ஒரு குமாரா? வடிவேல் குமரன். வெறும் குமார் கிடையாது, வடிவேல் குமார். ஓகே, வடிவேல் குமரன். கண்டிப்பா வடிவேல் உன் பேரை பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏங்க இவ்வளவு நேரம் இந்த ப்ரோக்ராம்ல half an hour பேசிருந்தீங்கன்னா 25 minutes அவனோட பேரை பத்தி பேசிருப்பீங்களே. எனக்கு எடுத்து பாக்கணும். சொல்றா குமார், என்னை பத்தி சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்லு. என்னன்னா ஒரு டீம்மேட், அவன் பேரும் வடிவேல் தான். சரி, இங்க மத்தவங்க எல்லாம் எப்படி கூப்பிடுவாங்கன்னா, இந்த ஊருக்காரங்க கிளைண்ட் எல்லாம் எப்படி கூப்பிடுவாங்கன்னா, வாடி வாடி கென்னிகோ. இல்ல, இதோட காமெடி என்ன தெரியுமா? என்னைய வாடி அப்படிம்பாங்க.
எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தான் பாபுண்டு, அவனை பபு அப்படிமா. ஞாபகம் இருக்காடா பாபு? பாபு பாபு தெரியும். குமார், இந்த சந்தடி சாக்குல என்னுடைய அனுபவத்தை ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் வந்து ஆந்திரால போய் வேலை பார்க்கும்போது ஒருத்தவங்களை மரியாதையா கூப்பிடணும் அப்படின்னா ஏன்டி அப்படின்னு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் செப்பண்டி ஏன்டி அப்படின்னு சொல்லணும். எனக்கு பக்கத்துல ஒரு 3 பிள்ளைங்க பொண்ணுங்க, எல்லாம் ஏன்டி தான். ஏன்டி ஜாலியா ஏன்டி 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 அப்படின்னு வாடி. ஏய், இன்னும் பாடி பில்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன அப்படியே இருக்க? வளரவே இல்லையே. அவன் பேரு இன்னொன்னு சொல்லுவோம், ஷாருக் குமார் கான். நான் அப்ப சொல்லிருக்கேன், பேசிருக்க மாட்டீங்களா? அது உனக்கே தெரியாது. ஃபுல்லா வருவாங்க. நாங்க போனது யோ சாப்டர் பத்தி பேசிருப்பானே, ட்ரிவாண்டத்துல எங்க கரியர் ஸ்டார்ட் பண்ணோம். சரியா, அங்க ஸ்டார்ட் பண்ணும் போது இவன் மட்டும் தான் பக்கா ப்ரொஃபஷனலா வந்து நிப்பான். A1ல இருந்து. ஓகே, நாங்கெல்லாம் வந்து ஏதோ காலையில கிளம்பி ஆபீஸ் போனா போதும் ஓடுவோம். இவன் மட்டும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், CEO ரேஞ்சுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு எப்பயுமே இப்படிதான் வருவாரு. அது எப்பயுமே அவன் குமார்ட்ட பிடிச்ச விஷயம், எப்பயுமே ஒரு ஸ்மைல் இருக்கும் அவன் முகத்துல. ஆமா, சிரிச்சுட்டே இருக்காரு. எவ்வளவுதான் நீங்க குத்துனாலும் ஸ்மைல் தான். எவ்வளவு அடி வாங்கினாலும் மேபி அது இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப ஸ்மைல் கூடிருச்சு பாருங்க. கண்டிப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ரொம்ப பயனுள்ளது. ஏன்னா இந்த நிகழ்ச்சியே சரி சரி சிரி சிரி இல்லையா, வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இந்த நிகழ்ச்சியோட டைட்டில் கேட்கும் போது எனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குது. கல்யாணமானவங்களுக்கு இது ரொம்ப பொருத்தமானது. ஏன்னா இது கல்யாணமானதுக்கு அப்புறம் நம்ம என்ன சரி சரி மோஸ்ட் ஆஃப் த டைம் அதான் பண்ணுவோம். என்ன சொன்னா சரி சரி, திட்டினாங்கன்னா சரி. என்னுடைய ப்ரோக்ராமுக்கு ஒரு புது விளக்கம் கொடுத்துட்டீங்க குமார். கண்டிப்பாங்க வடி, பாக்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி வடி. வந்து கண்டிப்பாடா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே இருக்கு. நீங்க 15 வருஷம் முன்னாடி பார்த்த மாதிரி அப்படியே இருக்கு. 15 வருஷம் எத்தனை வருஷம் ஆச்சு? 18 வருஷம் ஆச்சு இல்லடா? ஒரு 18 வருஷம் இருக்காது. வந்து ஐ திங்க் ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 15 வருஷம் இருக்கும். ஒரு 15 இருக்கு. ஆமா, நம்ம கூடிய சீக்கிரத்துல நேரா பாக்கணும் வடி. சான் ஆண்டோனியா தான் இருக்கு. இன்னும் டெக்சாஸ் சான் ஆண்டோனியா தானே? நான் வந்தது சான் ஆண்டோனியா தான். வந்து என்ன தெரியல, சான் ஆண்டோனியா வந்தேன், அப்படியே ஊரு புடிச்சு போச்சு. அதான் நம்ம ஊர் மாதிரியே வந்து தமிழ்நாட்டுல எப்படி நம்ம கோயம்புத்தூர் இருக்குமோ அதே மாதிரி அதே லொகேஷன். மேப் எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாதிரியே இருக்கும். டெக்சாஸோட சவுத், கோயம்புத்தூர் மாதிரியே இருக்கும் சான் ஆண்டோனியோ. நல்லா செட்டில் ஆயிட்ட, சூப்பர். அப்புறம் சின்ன வயசுல நான் வந்து பெரிய சயின்டிஸ்ட் ஆயிருப்பேன் அப்படிலாம் சொல்லிருப்பானே. ஆமா, அதாவது ஒரு இடத்துல மழை பெஞ்சதை வச்சுக்கிட்டு அங்கேயும் மழை பெய்யும், நம்ம இன்னைக்கு எக்ஸாம் எழுத தேவையில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு சந்தேகமா இருக்கு விக்டர், வடிவேல் வந்து நம்ம ப்ரோக்ராம வந்து ஏதோ ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். ரொம்ப காலத்துக்கு ஃப்ரெண்டுனா அப்புறம் எல்லாம் தெரிஞ்சுதானே இருக்கும். உன்னை பத்தி உலகமே பேசுது, நான் பேசுறதுக்குடா. சொல்லுங்க வாடி, ஏதோ வந்து அவரை மாட்டி விட பாக்குறீங்க, மாட்டி விடுங்க. சொல்லிட்டு என்னங்க நீங்க விக்டர், இப்ப அவர்தான் கெஸ்ட் இல்ல. அதோட காமெடி, ஒரு நீங்க ஃப்ரெண்ட் வரும்போது வர போறாங்கன்னு சொல்லவும் கேர்ள் ஃப்ரெண்ட் எதிர்பார்த்திருப்பானே. என் பேரை நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டான். சரவணன் சொன்னாரு, ஆனா இப்ப வடிவுன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் வடிவேல் குமரன், சரவணன் குமரன் எல்லாம் அவன் பேர் அப்படின்னு நானா முடிவு பண்ணிட்டு ஏதோ குமார்னு இருந்தா சத்தான். வெறும் குமாரா இருக்கட்டும், வடிவேல் குமாரா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நல்ல பையங்க குமார். அதான் சொன்னேன் இல்லையா, எப்பயுமே ஒரு ஸ்மைல் இருக்கும், எப்பயுமே ரொம்ப ஹம்பிள் பர்சன். நான் பார்த்ததுல இருந்து எவ்வளவுதான் ஒரு நாள் தாங்குவான். கேட்டதுல தெரிஞ்சுச்சு, செட்டு பிரிச்சு பேரை வச்சு விளையாண்டு இருக்காங்களே. அது அந்த கதையை சொன்னானா எப்படி அந்த பேர் வந்துச்சுன்னு, வெறும் குமாருங்க. ஆமா சொன்னாரு, எல்லாத்தையும் விவரமா சொன்னாரு.
எங்க அப்பா வெறும் குமார் தாண்டா பேர் வச்சிருக்காரு அப்படின்னா ஒருத்தன் போய் வி குமாரா அப்படின்னாங்க. சரி, ஆபீஸ்கள்ல நீங்க ஒன்னா வேலை பார்த்தவங்க தானே வடிவு? 2 பேரும் ஆபீஸ்ல அப்படி வேலை பார்க்கும்போது குமார் அங்கிருந்து வரும்போது இரு குமார் வரான், இரு ஆரம்பிப்போம் அப்படின்னு ஏதாவது அப்படி ஒரு மொமெண்ட் ஏதாவது வச்சிருந்தீங்களா? அது வந்து அவனை 24/7 ஓட்டலாம். அதனால வந்து அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் கிடையாது. அவன் அந்த இடத்துல இருந்தாலே கலகலன்னு இருக்கும். சூப்பர். எவ்வளவு வயசாலும் தாங்குவாங்க, அவ்வளவுதான். சிரிச்சுக்கிட்டே தாங்குவான். சிரிச்சுட்டு கடந்துடணும், அவ்வளவுதான். சிரிச்சாதான் கொஞ்சம் விடுவாங்க. ஓட்டும் போது கொஞ்சம் அப்படியே வந்து அப்படின்னா எச்சா ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் காசுக்குள்ள வச்சுக்கிறேன் வச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னா ஓட்டி முடிச்சிடணும்னா. ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுல. என்னுடைய பிறந்தநாள்லாம் எப்படி எப்படி முடிஞ்சது? வந்து நல்லபடியா முடிஞ்சுடா, நல்லபடியா முடிஞ்சு. நம்ம ஒரு ட்ரிப் போடுவோம். ஓகே, டெக்சாஸ்ல ஒரு ட்ரிப் போடுவோம், அப்படி இல்லைன்னா வந்து மிட்வெஸ்ட்ல ஒரு ட்ரிப் போடுவோம். கண்டிப்பா. 45வது பிறந்தநாள் இல்லையா? அது வந்து உன்னோட பிறந்தநாளோட 1 வயசு கூட. வடிவு வந்து ரொம்ப நல்ல மனசுக்காரரா இருக்காரு. 1 வயசு கூட. என்னையெல்லாம் கேட்டா உங்க வயசு வந்து 1 வயசு கம்மி அப்படிமே. அது அவன் சொல்ற ரேஞ்ச பொறுத்து இருக்கு. சூப்பரா. வடிவேல் வந்து எனக்கு டர்போ பிளஸ் அங்கதான் நாங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தோம். சரி. இந்த ப்ரோக்ராம் பண்றதுல எல்லாம் கொஞ்சம் அது நிறைய யோசிக்கணுங்க. வந்து சரி, நல்லா யோசிப்பீங்க போலயா நீங்களே. விஷுவல் C++ எல்லாம் கோட் அடிக்கணும் வந்து. சரி. பாத்தீங்கன்னா எங்க பேட்ச்ல வந்து யாரோ ஒருத்தர் கோட் அடிச்சு வச்சிருப்பாங்க, அதுதான் எடுக்கணும் வந்து. வந்து கம்ப்யூட்டர்ல ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டதே Ctrl+C Ctrl+V. வடிவல் வந்து அடிச்சு கோடெல்லாம் அடிச்சு வச்சிருப்பாரு வந்து. அவரு நைட் எல்லாம் முடிச்சு அடிச்சு வச்சிருப்பாரு. நம்ம காலையில போய் ஃப்ரெஷ்ஷா போய் அப்படியே வந்து ரொம்பனே Ctrl+C Ctrl ஒரு ஃபோல்டர்ல போட்டு வச்சிருப்பாப்ல வந்து. ஃபோல்டரே எல்லாத்துக்கும் காமனா இருக்கும். சூப்பர் சூப்பர். ஆனா மச்சி அதெல்லாம் பண்ணி எல்லாம் ஒரு இடத்துலதான் இருக்கும் இப்ப இல்லையா? ஒரு இடத்துலதான் காப்பி பேஸ்ட் பண்ணா ஒரு இடம் தான். கண்டிப்பா வடி வந்து. சோ இதெல்லாம் வடிவேல நினைக்கும் போது எனக்கு அதுதான் வருது. காலங்காத்தால போனோடனே வடிவேல ஃபோல்டர் எடுத்து எத்தனை .C .C++ CPP என்னென்னலாம் இருக்கா அதெல்லாம் காப்பி பண்ணு. கமெண்ட் எல்லாம் இருக்கா Ctrl வடிவேல் ரீப்ளேஸ் காப்பி அடிக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் இல்லையா? மாட்டக்கூடாது. திருவனந்தபுரம் போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்றது, கொஞ்சம் அவுத்து விட்ட கழுதுதான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தோம் வந்து. என்ஜாய் பண்ணுவோம். சூப்பர். வடிவேல் நினைக்கும் போது எனக்கு அதுதாங்க ரொம்ப வடி எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஐ வில் டேக் திஸ் மொமெண்ட் டு தேங்க் யூ. நாம எல்லாரும் சார்பாகவும் உனக்கு கிளாஸ் சார்பா வந்து தேங்க் யூ. நம்ம வந்து அது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கரியர் இல்லையா? நம்ம காலேஜ் முடிச்சோடனே எல்லாம் வீட்டுல இருந்து வெளியில போறோம். ஃபர்ஸ்ட் நானும் வந்து வீட்டுல இருந்து வெளியில போனது இல்லை எப்பயுமே. எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு ஜெல்லா இருந்தோம். சூப்பர். நீங்க 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்ப சிரிச்சு இந்த இடம்லாம் வலிக்குது. நான் முன்னாடியே குமார் மாதிரி சிரிக்க பழகி இருக்கணும் போல. இன்னுமே அது பழகிக்கிறேன். எப்படியே நான் சிரிச்சு காலத்தை ஓட்டிடுறேன். கண்டிப்பாங்க. நீங்க சிரிக்க வேணாம் விக்டர், வந்து இப்படியே வாய வச்சிருங்க. வச்சிருவோம். சோ நம்ம நிகழ்ச்சிய முடிக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு. நம்முடன் சேர்ந்து நேயர்களும் இந்த நேரத்தை சிறப்பாகவும் சிரிப்பாகவும் கழித்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். என்னுடன் இந்த சிரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு ஜி தமிழ் குழுமம் சார்பாகவும் அமெரிக்க வாழ் தமிழ் மக்களின் சார்பாகவும் மிக்க நன்றி குமார். நன்றி வடிவு. மிக்க நன்றி விக்டர். மிக்க நன்றி ஜி டிவி நேயர்களே. அனைவருக்கும் நன்றி. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விருந்தினருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ விக்டர். நன்றி, வணக்கம். சரி.
ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக நம்ம கூட 2 டீம்ஸ் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் them to our show. Question 3 for Team A, Fantastic Four. சரியா? போர்ட் பார்க்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சில வருஷம் முன்னாடி இந்தியன் ரயில்வேஸ்ல ஒரே ஒரு ட்ரெயின்ல மட்டும் ஃபிளெக்சிபிள் டிக்கெட் இஷ்யூ பண்ணாங்க. அதான் அப்படின்னா நேற்று டிக்கெட் வச்சு இன்னைக்கு டிராவல் பண்ணோம். அந்த ட்ரெயின் பேர் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ். எப்படி அந்த ட்ரெயின்ல மட்டும் ஃபிளெக்சிபிள் டிக்கெட் ஒர்க் ஆச்சுன்னா அந்த ட்ரெயின் பாதி நாள் ஒரு நாள் லேட்டா தான் ஓடும். 10th ஸ்டாண்டர்ட் சம்மர் ஹாலிடேஸ்ல எங்க அப்பா என்னையும் எங்க அண்ணன் சுரேஷையும் டெல்லியில இருக்க எங்க பெரியம்மா வீட்டுக்கு அனுப்பலாம் டிசைட் பண்ணாரு. எங்க அப்பாவை பத்தி ஒரு விஷயம் சொல்லியானோம். அவர் அநியாயத்துக்கு பஞ்சுவல். ஷெடியூல் டிபார்ச்சர் டயத்துக்கு 1 hour முன்னாடியே நாங்கள் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். எதுக்கு? கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ். போன அப்புறம் தான் தெரிஞ்சது நாங்கள் 1 hour ஏர்லி இல்லை, 21 hours ஏர்லி. அப்புறம் போய் கவுண்டர்ல போய் விசாரிச்சா டெல்லியிலேருந்து கிளம்பின ட்ரெயின் இன்னும் நாக்பூரே தாண்டல, அதுக்குள்ள வந்தா எப்படி குறும்பு அப்படின்ட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். அடுத்த நாள் வந்தோம். ட்ரெயின் ஃபைனலாக வந்தது. ஸோ ட்ரெயினில் ஏது போர் பண்ணோம். எங்கள் அப்பா கேபின் இருக்கவங்கலாம் பார்த்துட்டு ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டு பசங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு. நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா கேபின்ல இவ்வளோ பேர் இருக்காங்களே, எப்படிப்பா ஒருத்தர் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பா, அவர் தான்டா ஜேம்ஸ் பாண்ட் ஆக்டர் ஜெய்சங்கர் மாதிரி ரொம்ப நல்லவரா தெரியுது. எங்கள் அப்பாவுக்கும் 007க்கும் ஒரு ஸ்ட்ராங் பாண்ட். அவர்கிட்ட போயிட்டு 6க்கு அப்புறம் என்ன வரும்னு கேட்டா கூட 007 அப்படின்னு, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பாண்ட். இப்போ ட்ரெயின் கிளம்பிடுச்சு. 2 நிமிஷத்துல பேசின் பிரிட்ஜில் ஸ்டாப் ஆயிடுச்சு. மூடி வச்ச பிரியாணி அதெல்லாம் ஒரு மாசம் கழிச்சு ஓப்பன் பண்ணா ஒரு பேட் ஸ்மெல் வரும். அதோட ஒஸ்டா ஸ்மெல் வந்து. நல்ல வேலை டின்னர் சாப்பிட்டு ட்ரெயின் ஏறல. தப்பு பண்றாங்களா பெருசா, அவங்க எல்லாம் ஜெயில அடிக்கூடாது. ஒரு ட்ரெயின்ல அடிச்சு பேசின் பிரிட்ஜில் நிற்க வச்சாலே போதும். ஒரு ஜென்மம் இல்லை, 4 ஜென்மத்துக்கு தப்பே பண்ண மாட்டாங்க. இப்போ பேசின் பிரிட்ஜில் நம்ம சிக்னலுக்கு வெயிட் பண்ற டைத்துல இந்த கேபின்ல இருக்கவங்க எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுது. கொஞ்சம் தமிழ் பேச தெரிஞ்ச சோகார்பேட்லேருந்து ஒரு பையன், காலேஜ் போகிற வயசுல. அது தவிர நம்ம கார்டியன் அங்கிள் ஜெய்சங்கர், ஒரு 6 members ஃபேமிலி. சூர்யா கார்த்திக் மாதிரி அன்பான பிரதர்ஸ், அவங்க ஒய்ஃப்ஸ், அப்புறம் ஒரு தாத்தா, அப்புறம் ஒரு 7 வயசு பையன். இப்போ ட்ரெயின் வந்து பேசின் பிரிட்ஜை தாண்டி கிளம்பிடுச்சு. அப்பாடா பேட்ஸ்மேன் தப்பிச்சோண்டா அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்படலான்னு பார்த்தா பேட்ஸ்மேன் கண்டினியூ ஆச்சு. இந்த வாட்டி பார்த்தா பேட்ஸ்மேன் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. பார்த்தா அங்கேயும் டிடி வந்து டிடியோட கோட்லேருந்து தான் பேட்ஸ்மேன். டிடிக்கு 40-45 வயசு இருக்கும். அவரோட அப்பாவும் ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். அவர் கொடுத்த கோட்டை பல வருஷமா துவைக்காம போட்டு வந்திருப்பார் போட்டுருக்க. அப்படி ஒரு ஸ்மெல். கடைசியா எங்க கிட்ட வந்து டிக்கெட்லாம் செக் பண்ணாரு. சில பேர்லாம் ட்ரெயின் வாராங்கல் எப்போ போகும் அப்படின்னு கேட்டாங்க. சில பேர்லாம் ட்ரெயின் நாக்பூர் எப்போ போகும்னு கேட்டாங்க. நான் வாய முடியும். அவர் என்ன பார்த்து, என்ன தம்பி நீங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன்றீங்க. நான் வந்து, நீங்க இப்ப இங்க எப்போ போவீங்க? டிடி கிளம்பி போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ பாடுற சத்தம் கேட்டது. எனக்கும் பாட்டுக்கும் சென்னையிலேருந்து லண்டன் அளவு தூரம். நானே பாடலாம் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி யாரோ படு கேவலமா பாடினாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சோகார்பேட் பையன். பல்லவி மட்டும்தான் பாடினான். அதுவே சாய் பல்லவி. ஜோடி ராகம் பாடவா மெல்ல பாடு அப்படின்னா உடனே சுரேஷ், தோடா ராகம் கூட வரல வாய மூடு அப்படின்னு.
இவ்வளவு நேரம் வாய மூடின்னு இருந்த தாத்தா அந்த சவுகார்பேட் பையன் பாடுறத பார்த்து மோட்டிவேட் ஆகி இப்ப அவர் பாட ஆரம்பிச்சிட்டாரு. சவுகார்பேட் பையன் பாடின பாட்டாது பல்லவி கொஞ்சம் சாஞ்சுதான் இருந்தது. இவரோட பல்லவி பொன்னேரி ரயில்வே காசில அடிபட்டு மொத்தமா பிளாட் ஆயிடுச்சு. மனுஷன் அப்பவும் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாரு. நான் இப்போ கோட்டு பிரச்சனையை பார்ப்பேன்னா பாட்டு பிரச்சனையை பார்ப்பேன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பயங்கர சத்தம். என்னன்னு பார்த்தா இந்த கேபின் இருந்த லேடிஸ் எல்லாம் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கும்படி போண்டி கூட தாண்டல, அதுக்குள்ள கொடுமை பிடி சண்டை. அதுல ஒருத்தி வந்து நாய சீக்கிரம் வந்து சாப்பிடு அப்படின்னா, சரி அவர் இந்த 7 வயசு பையன் தான் சொல்றா போல இருக்குன்னு பார்த்தா அந்த 7 வயசு பையன் அவன் பக்கத்துலயே உட்காந்துருந்தான். அப்புறம் தான் தெரிஞ்சது அவ்வளவு அன்பா சொன்னது அவ புருஷன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவு நேரம் மூக்கு வழியா போன பேட் ஸ்மெல் இப்போ காது வழியாவும் போக ஆரம்பிச்சு. ஸோ அவங்க சாப்பிட்றத சொல்ற ஞாபகம் முட்டினோடனே நாங்களும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு வீட்டுல வச்சு இந்த பொட்டலங்கள்லாம் எடுத்து வச்சோம். எங்க அம்மா எங்களுக்கா ஆசையா பூரி மசாலா, லெமன் ரைஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் பிரிச்சு சாப்பிடலான்னு போச்ச கார்டியன் அங்கிள் பசங்களா கையில ஜெர்ம்ஸ் எல்லாம் இருக்கும், போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னது. குட் பாயிண்ட். இப்போ நானும் சுரேஷும் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து பார்த்தா கார்டியன் அங்கிள் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டு கட்டுன்னு கட்டியிருந்தார். எங்க அப்பா சொன்னது கரெக்டா. நான் அதுல ஒரே ஒரு சின்ன சேஞ்ச், அவர் ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர் இல்ல, முரட்டு கால ஜெய்சங்கர். பக்கி பையன் ஒரே ஒரு பூரியை கூட விட்டு வைக்கல, மொத்தமா காலி பண்ணிட்டேன். ஒரு பசியோட படுத்து நானும் சுரேஷும் படுத்துட்டோம். எனக்கு ரொம்ப பசி, சுரேஷ் கிட்ட பசிக்குதுறான்னு. அதை கேட்டு அந்த பாகவதர் தாத்தா, உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பின்னு பாட ஆரம்பிச்சார். பரதேசி பையன் உங்க சிச்சுவேஷன் சாங் டைமிங் சென்ஸை கொடுத்து போட அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுரேஷும் படுத்துட்டோம். மார்னிங் வந்து விஜயவாடா ஸ்டேஷன் வந்துருச்சு. சுரேஷ் உடனே விஜயவாடா வந்துருச்சுன்னா பாகவதர் தாத்தா அவ்வளவு நேரம் படுத்திருந்தார். அவர் திடீர்னு வாடாய மச்சி வாழைக்கா பஜ்ஜி அப்படின்னு ஆரம்பிச்சார். என்னடா இவ்வளவு நேரம் பாட்டு பாடியிருந்தது ட்ரெயின் ட்ராக் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு விஜயவாடா வரலன்னு சொல்லி அவர் காம்பவுண்ட் பண்ணி தூங்க வச்சு. ஸோ மார்னிங் வந்து பேண்ட்ரி கார்ல இருந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் எடுக்க வந்தாங்க. எங்களுக்கு தாறுமாறா பசி இருந்ததுனால சுரேஷ் தோசை பொங்கல் வடை எனக்கு தாறுமாறா ஆர்டர் பண்ணிட்டான். கார்டியன் அங்கிள் எதுவுமே ஆர்டர் பண்ணல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்க சாப்பிடலான்னு போய் பிரிக்கலான்னு போனா உடனே கார்டியன் அங்கிள் பிடிங்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் யூ ஷுட் ஆக்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா காலி பண்ணிட்டேன். இன்னும் பசி கண்டினியூ ஆச்சு. அப்புறம் லஞ்ச் ஆர்டர் வந்தது. நாங்க ஆர்டர் பண்ணோம். கார்டியன் அங்கிள் எதுவுமே ஆர்டர் பண்ணல. உடனே அந்த பேண்ட்ரி கார் பையன் வந்து பசங்களை பாத்தீங்களா பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் தாறுமாறா பண்ணி கச்சாமுச்சான்னு சாப்பிட்டாங்க, நீங்க பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிடல லஞ்சும் சாப்பிடல, இப்படி வயத்த காய போட்டா அப்படின்னு சுரேஷ்க்கு மூக்கு மேல வந்துடுது. படடே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் லஞ்ச் ஆர்டர் வந்தது. லஞ்ச் சாப்பிடலான்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு போனா கார்டியன் அங்கிள் வந்தார். அப்படியே நான் பிடிங்கிட்டு லஞ்ச் தோட்டத்தினால இந்த பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடி வாங்கினதுனால கார்டியன் அங்கிளுக்கு செம்ம கோவம். சீட் ஆட்டம் வரியா, 3 சீட்டு காசு வச்சு விளையலாம் வாடா வா அப்படின்னாரு. நாங்க வரல, சீட்டுலாம் காசுலாம் வச்சு விளையலன்னு. இல்ல மிரட்டி ஆடி ஆகணும் அப்படின்னாரு. அவ்வளவு நேரம் நாங்க அப்பா அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினோம். யாருக்கிட்ட 3 சீட்டு? அவர் வந்து லுங்கி காஸ்டியூம்லாம் மாத்திக்கின்னு மரத்தடியில குந்திக்கின்னு உட்கார மாதிரி உட்காந்து விளையாடினாரு. எங்கிட்ட மாத்திக்க லுங்கிலாம் இல்லை, இருந்தாலும் காஸ்டியூமா முக்கியம், பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் குந்திக்கின்னு விளையாடணும். அவருக்கு எங்கிட்ட இருந்து 500 ரூபா வாங்கிடணும் அப்படிங்கறதான் மோட்டிவா இருந்தது. 1 hour விளையாடணும். அவர்கிட்ட இருந்த மொத்த துட்டு வாங்கிட்டோம். எங்கிட்ட இருந்த 500 ரூபா அப்படியே இருந்தது. இப்ப அவரோட நிலைமை பட்டு பெஜாரான நிலைமை தான். அப்புறம் நைட்டு தூங்கிட்டோம். மார்னிங் வந்து நியூ டெல்லி ஸ்டேஷன் வந்துருச்சு. வந்தவொடனே தம்பிங்களா வீட்டுக்கு போறதுக்கு பஸ் கூட காசு இல்லை, 100 ரூபா இருந்தா கொடுங்க அப்படின்னு. அப்புறம் அவர்கிட்ட தூங்கின காசு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அப்புறம் என்னை பிக் பண்ண வந்து என் கசின் பிரதர் வந்திருந்தோன்னா அவர் வந்து எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தாரு. உடனே எங்க அப்பா வந்து ட்ரிப்லாம் எப்படியா இருந்தது, நல்லா இருந்தது, கம்ஃபர்டபுளா இருந்தா. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ரமி, எனக்கு டெல்லியில நாராயணன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அட்ரஸ் அனுப்புறேன் போய் பாரு, ஜெய்சங்கர் மாதிரியே ரொம்ப நல்ல. திரும்பவும் ஜெய்சங்கரா? நாராயணா. ஜெய்சங்கர் பத்தி ஒரு விஷயம் சொல்லியானோம். அவர் ஸ்கிரீன்ல மட்டும் ஹீரோ இல்ல, ரியல் லைஃப்லயும் ஹீரோவா தான் இருந்தார். He was well known for his humility and kindness. இப்போ இந்த ஷோ பத்தி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா இப்போ ஸ்கிரீன்ல அப்பியர் ஆக போற இன்ஸ்டாகிராம் இல்லை ட்விட்டர் டீட்டெயில்ஸ் வச்சு என்னோட கனெக்ட் பண்ணுங்க. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல்.
மாங்காய் பட்டாணி சுண்டல். வணக்கம். 2 மாசம் முன்னாடி கோவிட் வேக்சினேஷன் கேம்புக்கு வாலண்டியரா பண்ணேன். முதல் ஆள் வந்தான். இந்த ஷாப்பிங்லாம் ஷாப்பிங் வந்த மாதிரி இந்த வேக்சினுக்கு மட்டும் வேக்சின் வரலையா, ஏன் நேர வர சொல்றீங்கன்னு கேட்டான். என்ன வேணா பேசி சொல்லிட்டு பொறுமையா இருக்கு. அப்புறம் ஐடி வெரிஃபை பண்ண மாஸ்கை ரிமூவ் பண்ண சொன்னேன். பேரு எம்மாகாமி. அவன் மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி மாஸ்க் போடலாமான்னு கேட்டான். அவன் மாஸ்க் ரிமூவ் பண்ணதுக்கு நானே ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் மாஸ்க் போடுறேன். வாயாது மனுஷன் வேக்சின் கேட்டகரி மாதிரி பிரஷிங் பேத்திங் கேட்டகரி முடியல, ரொம்ப முடியல. பிரஷ் பண்ணலையான்னு கேட்டுட்டேன். அவன் உடனே மாஸ்க் போடுறதுனால பிரஷ் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். எனக்கு கோவம் பீக்குக்கு போயிடுச்சு. மூஞ்சிக்கு மாஸ்க் போடணும், ஆனா உன் வாய் இருக்க நிலைமையில சானிடைசரே தேவைப்படுமேடா. அவன் ரொம்ப கடுப்பாய், இன்னும் 1 வாரத்துக்கு நீ பிரஷ் பண்ணும்போது என்ன நினைச்சு ஃபீல் பண்ணுடா அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு போயிட்டான். கண்டாங்க வீட்டெல்லாம் வாங்கி கட்டிட்டமேனு வீட்டுக்கு வந்துட்டு ப்ரௌஸ் பண்ணு. ஜோசியம் பை பாட்டன் இருந்தது. சரி டைம் எப்படிதான் இருக்கு பாப்போமேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். பார்த்தா ஆரிகாமி பாட் அப்படி தண்ணியில கண்டோ அப்படின்னு இருந்தது. ஆஹா, விவேக்கு சிவகாமி கம்ப்யூட்டர் சொன்ன மாதிரி எனக்கு ஆரிகாமி பாட்டா, ஆரிகாமி யமகாமி சிவகாமி கன்ஃபார்ம்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் இந்தியாவில் இருக்க எங்க அம்மாவுக்கு கால் பண்ணேன். எங்க அம்மா, இன்னைக்கு நம்ம வீட்டுல தண்ணி லீக் ஆகுதுடா, பிளம்பரை போட்டிருக்கேன். ஆஹா, ஆரிகாமி பாட் சொன்ன மாதிரி கரெக்டா நடக்குது. இப்பெல்லாம் கண்டாலாம் கூட ஆன் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வச்சுட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே எழுந்து பிரஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூஎஸ் வீட்டுல பைப் ஓபன் பண்ண தண்ணி வரல. போயிட்டு எல்லா பைப்பும் செக் பண்ண எந்த பைப்லயுமே தண்ணி வரல. ஆஹா யமகாமி, 1 வாரத்துக்கு பிரஷ் பண்ணும்போது என்ன நினைப்பேன்னு சொன்னானே, 1 வாரத்துக்கு தண்ணி வராதா, எப்படியாவது சமாளிப்போம். இந்தியாவுக்கு போன் பண்ணி அங்க என்ன நிலைமை இருக்குன்னு கேட்போம்னு சொல்லிட்டு பண்ணேன். எங்க அம்மா, இந்த பிளம்பரை பாடுறா 6 மாசம் ஜெயில இருந்தேன்னு சொல்றான்டா, என்னன்னு விசாரி அப்படின்னாங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நான் யூஎஸ்ல இருந்து கால் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கும் அவனுக்கு நல்லா தெரிஞ்ச தமிழை விட்டுட்டு அவன் இங்கிலீஷ்லயே பேசி தொலைஞ்சான். அது பட்லர் இங்கிலீஷ் கூட இருந்தா கூட பரவாயில்லைங்க, அது ப்ரொபேஷன் பட்லர் தெரியும். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசினப்பதான் தான் தெரிஞ்சது அவன் 6 மாசமா லாக்டவுன்ல இருந்துதான் லாக் அப்ல இருந்தேன்னு சொன்னேன். அப்புறம் கடைசியா சீக்கிரம் ரிப்பேர் பண்ணி கொடுன்னு சொன்னேன். அப்புறம் கடைசி அவன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள இருக்க ஒரு பைப்போட வாய பிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. நான் உடனே தப்பா உள்ள இருந்தேன்னு சொன்னேன். ஓ வாயும் பிக்ஸ் பண்ணிக்கோ ஏண்டா அப்படின்னு மைண்ட் வாஷ்ல பேச. இப்போ யூஎஸ் வீட்ல ரெகுலர் யூஸ்க்காக நைபர் கிட்ட சொல்லிட்டு அவன் எக்ஸ்டர்னல் டேப்ல தண்ணி பிடிக்க போனேன். போயிட்டு வரதுக்கு 10 நிமிஷம் தாங்க ஆச்சு. போயிட்டு வரதுக்குள்ள பார்த்தா கம்யூனிட்டி ஃபேஸ்புக் பேஜ்ல ஒரு போஸ்ட், a guy stealing water from house external tap. நானாவது ஃப்ரீசிங் வெதர்ல தண்ணி பிடிக்க போனேன். கொற்ற பனியில ஒரு பண்ணி பண்ற வேலையாது. ரெண்டா காலத்திலயும் ஒரு கிளுகிழுப்பு தேவைப்படுறது. வாட்டர் ப்ராப்ளம் போது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் டிஃப்ரெண்ட் பீப்புள் டைப்ஸ் பத்தி சொல்லிடணும். டைப் 1 ஹெல்பிங் அவுட் ஆஃப் த வே. இந்த கேட்டகரி எப்படின்னா, ஒய்ஃப்க்கு முதல்ல நான் கால் பண்ணிட்டு ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், இருக்காது வந்து. டைப் 2 நானும் ரவுடி தான். என்ன பிரச்சனையா, நீயே சால்வ் பண்ணுவ, ஹெல்ப்பே கேட்கற ஆள் கிடையாது. ஏதாவது தேவைப்பட்டுன்னா இவன் வாங்கறானா வராதேங்கிறான். டைப் 3 நான் தனி ஆள் இல்லடா. கால் பண்ணிட்டு உனக்கும் தண்ணி வரலையா, எனக்கு மட்டும்தான் பிரச்சனையோன்னு நினைச்சேன். உனக்குமா? இந்த கேட்டகரி மக்களுக்கு எப்படின்னா, வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, கேஸ் இந்த மாதிரி எந்த யூட்டிலிட்டி சர்வீசஸ் ஒரு கால்னாலும் கவலை இல்லை. ஆனா அவங்களுக்கு மட்டும் பிரச்சனைனா கொதிச்சிடும். டைப் 4 தமிழ் சீரியல். ரெடி போன வாரம் உங்க வீட்டுக்கு வரும்போது கூட தண்ணி குடிக்கிறியான்னு கேட்டு தண்ணி கொடுத்தி உனக்காடா இது நிலைமை.
இந்த 4லயே வந்து A B C Dன்னு பல கேட்டகரிஸ் இருக்கு. அந்த 4D பத்தி சொல்லிடுறோம். 4 டைமென்ஷன். என்ன பிரச்சனை? இது இல்ல, தண்ணி வரல, மேனேஜ் பண்ற மாதிரி தெரியலையே. நேத்திக்கு உங்க வீட்டு பக்கம் ட்ரை பண்ணி வந்த எக்ஸ்டர்னல் பைப்ஸ்லாம் பஸ்ட் ஆகிருந்தது. ஒரு few $1000 செலவாகும் போல் இருக்கு. இன்சூரன்ஸ் கூட கவர் பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த கேட்டகரி மக்கள் எப்படின்னா, வெந்த பொண்ணுல வேலை விட்டு வாட்டர் அவங்க கிட்ட புண்ணு இல்லைன்னு சொன்ன பாரு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்ற டைப். இந்த மாதிரி அன்பு வம்பு இந்த மிக்ஸ் ஆகிருக்கிற மக்களோட ஒரு 5 days இன்டராக்ட் பண்ணு. ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. எமகாமி அவனுக்காவது எப்ப பார்த்தாலும் பேத்தி, நான் எப்படா பேத்தி புலம்பு விட்டானே. ஒரு நாள் ஸ்னோஃபாலும் பீக்கா இருந்ததுனால ட்ரிங்கிங் வாட்டர் நைபர் கிட்டே வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சாஸ்பேன் எடுத்துன்னு போனேன். ட்ரிங்கிங் வாட்டர் வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கேன். ஒரு கார் வந்து என்கிட்ட ஸ்டாப் ஆச்சு. அதுல ஒருத்தர் இறங்கிட்டு, அரே யார் ஃப்ரீசிங் வெதர்ல பாட்லக் பார்ட்டியா அப்படின்னு செம்ம கடுப்பாரு. Service to others is the rent you pay for your room on your earth. Thanks to all my friends who helped me during this crisis situation. இந்த ஷோ பத்தி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா இப்போ ஸ்க்ரீன் அப்பியர் ஆகிற இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் டீட்டெயில்ஸ் வச்சு என்னோட கனெக்ட் பண்ணு. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். To play Real Master. இதோ உங்கள் தொகுப்பாளினி பிரியா. வணக்கம், வந்தனம், good evening. Welcome you all for an interesting game show, Real Master. இன்னைக்கு நம்ம ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக நம்ம கூட 2 டீம்ஸ் வந்திருக்காங்க. Let's welcome them to our show. சோ உங்களை இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் ராஜ். நாங்க ஹியூஸ்டன்ல இருந்து வந்திருக்கோம். என்னோட பேர் வினோதா. அங்க பார்த்து சொன்னேன். ஏங்கா பாப்பா. வெல்கம் டு தி ஷோ. Thank you. ஓகே, நீங்க உங்களை இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், என் பேர் ராஜமாணிக்கம். என்னோட பேர் தனுஸ்ரீ. என் பேர் ஜோரா. என் பேர் வனஜா. நாங்க பிரிஸ்கோல இருந்து வந்திருக்கோம். ஓகே, வெல்கம் டு தி ஷோ. Thank you. Okay, so இன்னைக்கோட first episode, I'll just give you a show format ஓட மட்டும் introduce பண்ணிக்கிறேன். We have 3 rounds in the show. ஒரு round 8 questions இருக்கு and 4 questions each. Before we get into the rounds, let's have a name for your team. So, நீங்க சொல்லுங்க. 3 roses. 3 roses? Awesome. Priyanka Papa team 3 roses. Okay, நீங்க சொல்லுங்க. உங்களோட team Fantastic Four. Okay. So team A, Fantastic Four. Team B, 3 roses. Welcome you all to the show. Round 1. கேமுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் Real Master. நம்ம கூட விளையாட டீம் ஏ சியாட்டல்ல இருந்து செந்தூர பூக்கள் ஜோதா அப்புறம் கிரண்யா வந்திருக்காங்க. அப்புறம் டீம் பி
தருண் ராஜா அப்புறம் சந்திராதித்யா இர்விங் டெக்ஸஸ்ல இருந்து வந்திருக்காங்க. சரி, இப்ப நம்ம மோதி விளையாடு மொழியோடு ஜூனியரின் முதல் ரவுண்ட பார்க்க போறோம். Fill it, finish it. வெல்கம் பேக். ரவுண்ட் 1 விளையாட ரெடியா? ரெடி. ஓகே, ரவுண்ட் 1 இதோட பேரு சொல்ல சொல்லு அசல சொல்லு. ஸ்கிரீன்ல ஒரு டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பண்ணுவோம். அது இங்கிலீஷ்ல இருக்கிற அந்த டெக்ஸ்ட் வந்து இட்ஸ் லிட்டரலி தமிழ் படத்துடைய பெயர். ஸோ அந்த டெக்ஸ்டை ரீட் பண்ணி அதுக்கு ரிலேட்டட் அதுக்கு சரியான தமிழ் படத்தை கண்டுபிடிக்க போறீங்க. 15 செகண்ட்ஸ் ப்ளே பண்ணுவோம். அந்த டைம்குள்ள நீங்க சொல்லலாம். I'll start with team A. So உங்களுக்கு தெரியல அப்படின்னா you can pass it on to team B. அந்த டைம்குள்ள நீங்க சொன்னீங்கன்னா you'll get 10 points. பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா if you are able to get the answer you'll get 5. சரிங்களா? Clear? ரவுண்டுக்குள்ள போலாமா? போலாம். Okay. So round 1. சொல்லு சொல்லு அசல சொல்லு. Question 1 for team A. Fantastic Four. Vote please. அலைப்பாயுதே அப்படின்னு கெஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, டீமையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் see ஆன்சர் கரெக்டான போர்டு பார்க்கலாம். போர்ட் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் क्वेश्चन சரியான பதில். சோ அலைப்பாயுதே மணிரத்னமோட டைரக்ஷன், ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அண்ட் மேடியோட டெபியூ மூவி அது. டீம் பி ஐடியா கிடைச்சதா? ரெடியா? ஓகே, क्वेश्चन to you. போர்ட் ப்ளீஸ். ஓகே, 3 roses. வேட்டையாடு விளையாடு. வேட்டையாடு விளையாடு. கெஸ் பண்றீங்களா? கரெக்டா சொல்றீங்களா? கெஸ்ல சொல்றீங்க. ஓகே, கரெக்டா இல்லையான்னு போர்டை பாத்துடலாம். போர்ட் ப்ளீஸ். ஓகே, வேட்டையாடு விளையாடு. வாசுதேவ மேனன் அவரோட மூவி டைரக்ஷன், ஹாரிஸ் ஜெயராஜ் மூவி அண்ட் கமல் ஹாசன் அண்ட் ஜோதிகா. Question 3 for Team A. Fantastic Four. உங்களுக்கானது. மொழி. மொழி. சரியா? போர்டு பார்க்கலாம். Okay. எல்லாரும் இன்னைக்கு ஒரு முடிவோடு தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Radha Mohan direction, one of the very solid movie within the framework of commercial cinema, right? A feel-good movie. That's really awesome. And fourth question for round 1, 3 roses உங்களுக்கானது. Board please. இதுல கன்னத்தில் முத்தமிட்டால். ஓகே, கெஸ் தானா? இல்ல, கரெக்டா சொல்லுங்க. கண்டிப்பா அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா. ஓகே, சரியான போர்டு பாத்துடலாம். போர்ட் ப்ளீஸ். ஓகே, there you go. கரெக்டான கெஸ். மணிரத்னம் மூவி, ரைட்? சுஜாதா அவர்கள் எழுதிய அமுதாவும் அவனும் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி அதை பேஸ் பண்ணி எடுத்த மூவி. இட் வாஸ் a real super duper hits. ஓகே, சோ அடுத்த क्वेश्चंस போறதுக்கு முன்னாடி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் நீங்க சொல்லுங்க. உங்களோட நிறைய மூவிஸ் பாப்பீங்களா? சொல்ல முடியாது, பட் ஓகே. சோ கிட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் பார்ப்போம். ஓகே, என்ன மாதிரி மூவிஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? பசங்களுக்கு மிஸ்ட்ரி ஹாரர்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து காமெடி நல்லா ப்ரிஃபர் பண்ணுவேன்.
அவரு வந்து எல்லாம் பாப்பாரு. அவரு வந்து இப்ப சப்ஜெக்ட் ஓரியன்டா பாப்பாரு அவரு. பட் ஆனா எது பார்த்தாலும் எல்லாரும் ஒன்னாதான் பாப்போம். சோ யாருக்கும் தனியா இல்ல, எல்லாரும் சேர்ந்து எல்லா ஜானரும் ஒன்னா கவர் பண்ணிடுறது. ஓகே, நைஸ். நீங்க சொல்லுங்க, பிரியங்கா பாப்பா வச்சுட்டு எப்படி படம் பாக்குறீங்க? நாங்க 2015 அப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 70% ஆஃப் த தமிழ் மூவிஸ் பார்த்திருப்போம். பார்ப்போம். வினோத் வந்து ஹாரர் இல்ல த்ரில்லர் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து காமெடி வித் அதர் கேரக்டர் மூவிஸ் எல்லாம் பார்ப்போம். பிரியங்கா பாப்பாக்கு கார்ட்டூன் மூவிஸ் நிறைய பார்க்கணும், அவங்க பார்ப்பாங்க. டிவி கூட பாப்பீங்களா? ஓகே. படம் பாப்பீங்களா தியேட்டர்ல பிரியங்கா பாப்பா? என்ன படம் பாத்தீங்க? ஃபிஷ் படம் ஒண்ணு பார்த்தோமே, என்ன பாத்தீங்க? அதெல்லாம் பாத்தீங்களா? படம் பார்த்தாங்க. அப்புறம் என்ன பாத்தீங்க? குட்டி சிங்கம். பாத்தீங்களா? ஓகே, சிம்பாவும் பாத்திருக்கீங்க. பிடிச்சதா? இப்ப போர்ட்ல என்ன ஒரு சிம்பா வருதுன்னு பாக்கலாமா? என்ன क्वेश्चन வருதுன்னு? ஓகே, क्वेश्चन ஃபார் யூ டீம் A. ஃபேண்டாஸ்டிக் ஃபார் உங்களுக்கான क्वेश्चन. போர்ட் ப்ளீஸ். விண்ணை தாண்டி வருவாயா? விண்ணை தாண்டி வருவாயா? ஓகே, கரெக்டான போர்டு பார்க்கலாம். போர்ட் ப்ளீஸ். விண்ணை தாண்டி வருவாயா இது கௌதம் மேனன் மூவி. சிம்பு and Shan lead role and A.R. ரஹ்மானுடைய one of the awesome musicals இல்லையா? பாட்டும் நல்லா இருக்கும். ஓகே, who's your favorite music director? அனிருத் சாங்ஸ் பாடுவீங்களா? இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, ஃபாரஸ், அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி கரெக்டா வருது. ஒரு ஏத்த மாதிரி யூ ஹாவ் யுவர் ஃபேமிலி. ஆசம். எல்லாமே சாங்ஸ் கேட்கலாம், ரைட்? அண்ட் டீம் B, 3 roses. Ready for your question? Yeah. Okay, question for you. Board please. Ready? Yeah. கற்றது தமிழ். கற்றது தமிழ் சரியான. போர்டு பாத்துடலாம். போர்ட் ப்ளீஸ். ராம் டிரெக்ஷன்ல வந்த ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவி, ரைட்? உங்களுக்கு பிடிச்ச மியூசிஷியன் யார்? எங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் பிடிக்கும், அப்புறம் அனிருத் பிடிக்கும். இப்போ ரீசெண்டா உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? வெரி குட். வாயாடி பெத்த பிள்ளை பாட்டு பிடிக்குமா? பாட்டு பாட தெரியும், பாடுவீங்களா? சரி, வாயாடி பெத்த பிள்ளை பாட்டு பாடுங்க. அத்தை கேட்கலாம். காற்று ஆடுது கூட்டாதி கண்ணதா கண்ணாதி ஒன்றுக்கு என்ன இப்போ யாய்வ ஆஹா செட்டிக்கல்ல சுண்டக்காரி. அழகா பாடுவீங்க. பிரியங்கா சூப்பரா பாடுனமா. யார் இந்த வாயாடி? யார் இந்த வாயாடி பாப்பா? யார் வாயாடி பாப்பா? யாரோ ஒரு வாயாடி பாப்பா. ஓகே ஓகே, வெரி குட். நீங்க இல்ல, வேற யாரோ ஒரு வாயாடி பாப்பா. பட் நல்லா கூப்பிட்டீங்க, அவங்கள நல்லா பாடுவீங்க. கிளாப் பண்ணிடலாம். சொல்லு சொல்லு அசல சொல்லு ரவுண்ட். ஃபேண்டாஸ்டிக் ஃபார் உங்களுக்கான லாஸ்ட் क्वेश्चन.
Board, please. சண்டைக்கோழி. சண்டைக்கோழி. Okay. கரெக்டா? தவறா? போர்ட் பார்க்கலாம். போர்ட் ப்ளீஸ். Okay. Okay, very good. 3 roses. Last question for this round. Very board, please. கண்டுபிடிச்சிட்டீங்களா? மலைக்கோட்டை. மலைக்கோட்டை. கரெக்டான ஆன்சர் ஆன் போர்டு பாத்துடலாம். போர்ட் ப்ளீஸ். ஓகே, ரவுண்ட் 1 எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியா இருந்ததுன்னு நினைக்கிறேன் இல்லையா? கேமோட ஃபன் நான் பிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்ட்ஸோட ஸ்கோர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி let's have a small commercial break. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் ரீல் மாஸ்டர். நம்ம கூட விளையாட டீம் ஏ சியாட்டல்ல இருந்து செந்தூர பூக்கள் ஜோதா அப்புறம் கிரண்யா வந்திருக்காங்க. அப்புறம் டீம் பி தருண் ராஜா அப்புறம் சந்திராதித்யா இர்விங் டெக்சஸ்ல இருந்து வந்திருக்காங்க. சரி, இப்ப நம்ம மோதி விளையாடும் மொழியோடு ஜூனியரின் முதல் ரவுண்ட பார்க்க போறோம். Fill it, finish it. இன்னைக்கு நம்ம ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக 2 டீம் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் them. ஓகே, டீம் ஏ உங்களுக்கான முதல் क्वेश्चन. சிலம்பாட்டமா? சரியான பதிலா? போர்ட். Sari, Sari, Siri, Siri. I'm very famous in musically Kathakali. Yeah, y'all, yeah. I'm very famous in TikTok, you know. Millions of likes. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் ரீல் மாஸ்டர். ஸோ ரவுண்ட் 2க்குள்ள வந்துட்டோம். இந்த ரவுண்டோட பேரு பாரு பாரு நல்லா பாரு. ஸோ ஒரு வீடியோ கிளிப்பிங் பிளே பண்ணுவோம். அதுல வர விஷுவல்ஸை பார்த்து அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பேன். ஸோ அந்த கொஸ்டினுக்கு நீங்க சரியான ஆன்சர் சொல்லணும். ஸோ அகெயின் த சேம் திங், 8 questions இந்த ரவுண்ட்ல இருக்கும். 4 questions per each team. அண்ட் ஸ்கோர் பேட்டர்ன் அதே தான். கரெக்டா சொன்னீங்க அப்படின்னா 10 points. தெரியல அப்படின்னா பாஸ் பண்ணிடலாம். அண்ட் இட் கோஸ் டு நெக்ஸ்ட் டீம். அவங்களுக்கு கரெக்டான பதில் சொன்னாங்க அப்படின்னா they'll get 5 points. ஸோ விஷுவல்ஸ் நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன வேணா கேட்பேன், எதுவும் கேட்போம். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் அப்படிங்கறதுனால விஷுவல்ஸ் 2 தடவை பிளே பண்றேன். பார்த்துட்டு அப்புறம் கொஸ்டின் கேட்கிறேன். ரவுண்ட் 2 பாரு பாரு நல்லா பாரு. ரவுண்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சொல்லு சொல்லு அசல சொல்லு ரவுண்டோட ஸ்கோர்ஸ் பார்த்துடலாமா? ரெடி? Fantastic. 4 3 roses. Okay. Scoreboard. ரெண்டு பேரும் பேரலா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. You have to break this. Tanushree. Yeah. And Jaya, ready-யா? Priyanka பாப்பா ready-யா? கம்ப்ளீட் பண்ணிடலாமா? செகண்ட் ரவுண்ட்ல பிரேக் பண்ணிடலாமா? பண்றோம் இப்போ. அவங்க 2 பேர் அக்கால ரெடியா இருக்காங்க பிரேக் பண்றதுக்கு. போர்டு பாருங்க. ஓகே, சோ விஷுவல்ஸ் ரவுண்ட். First question for Fantastic Force. Board, please. இன்னொரு தடவை உங்களுக்காக விஷுவல்ஸ் ப்ளீஸ். ஓகே,
இது எந்த படம்? படம் பார்த்திருக்கீங்களா? இந்த படம் என்ன மூவி? பிகில். ஓகே, ஆனா அது என் கொஸ்டின் இல்ல. கொஸ்டினுக்கு போலாம். பிகில் படம், இளைய தளபதி விஜய் நடிச்ச அந்த பிகில் படத்துல ஒரு சீன் பாத்தீங்க. எங்களை திகில் பண்றீங்க. பிகிலோட கொஸ்டினுக்கு போலாம். சோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, முதல் தடவை பால கிக் பண்ணீங்கன்னா அந்த பிளேயருடைய ஜெர்சி நம்பர் என்ன? ஓகே, 9 சொல்லிருக்காங்க. சரியான ஆன்சரா இல்லையான போர்டு பார்க்கலாம். போர்ட் ப்ளீஸ். ஓகே, தவறான பதில். 3 roses. It's I think 8. கெஸ் பண்றீங்களா இல்ல ஞாபகம் இருக்கா? கெஸ் தான். கெஸ். ஓகே, 3 roses 8 சொல்லிருக்காங்க. சரியா? போர்டு பார்க்கலாம். Okay, so 5 points. It was a past question, so அதனால நீங்க 5 points உங்களுக்கு கிடைக்குது. So team B 3 roses உங்களுக்கான question இப்போ. Visuals please. அங்க பாரு, ஒரு நிமிஷம் வர. இந்த கத்தி உங்களா? இல்லையா? ஐயோ, கத்தி போயிடுச்சா? அண்ணா, இந்த பெட்டியை கொஞ்சம் தூக்கி போடுங்க. கல்கத்தா காலிய கூலி ஆகிட்டாப்லையே. ஓகே, அஜித் அவர்கள் நடித்த நானே சொல்லிடுற வேதாளம் படத்தினுடைய ஒரு சீன். ஓகே, இன்னொரு தடவை பாருங்க கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி. One more time please. அண்ணா, இந்த கத்தி உங்களா? இல்லையா? ஐயோ, கத்தி போயிடுச்சா? அண்ணா, இந்த பெட்டியை கொஞ்சம் தூக்கி போடுங்க. கல்கத்தா காலிய கூலி ஆகிட்டாப்லையே. ஓகே, சோ அஜித் அவர்களோட பக்கத்துல நின்று இருந்த இன்னொரு நடிகர் யார்? அவரு பக்கத்துலயா? எதிர்த்தாப்புல பேசிட்டு இருந்தார் இல்லையா? அவர் யாரு? யோகி பாபு. ஓகே, அவங்க கிட்ட அஜித் வந்து ஒரு ட்ரங்க் பெட்டியை கொடுத்தாரு இல்லையா? அந்த ட்ரங்க் பெட்டியோட கலர் என்ன? டார்க் கிரீன். யா, கிரீன். ஓகே, கரெக்டான பதிலான போர்டு பார்க்கலாம். போர்ட் ப்ளீஸ். ஓகே, சரியான பதில். 10 points and fantastic 4. Question போறதுக்கு முன்னாடி question to the kids. உங்களோட ஹாபிஸ் என்ன? What do you do? எனக்கு ஆர்ட் அண்ட் பெயிண்டிங் பிடிக்கும். ஆர்ட் அண்ட் பெயிண்டிங் பிடிக்கும். என்ன மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? அக்ரிலிக்ல கேன்வாஸ் அண்ட் ஆயில் பெயிண்டிங் பண்ணிருக்கேன். அப்புறம் எனக்கு பென் டிராயிங் ரொம்ப பிடிக்கும். ஓகே, தட்ஸ் நைஸ். குட் டு ஹியர். நீங்க? எனக்கு கதை எழுத பிடிக்கும். ரொம்ப கதை எழுத பிடிக்கும். நல்ல ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதிருக்கீங்களா? எல்லாமே ஆரம்பிப்பேன், ஆனா முடிக்க மாட்டேன். ஷார்ட் ஸ்டோரி லாங் ஸ்டோரியா போயிட்டே இருக்கா அப்போ இன்னும்? ஓகே, முடிச்சிட்டு சொல்லுங்க. நம்ம ஜி தமிழ் ஆடியன்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. நீங்க வருவீங்களா? இருக்குல்ல, கட்டிருக்காங்கல்ல, அதுல எல்லாம் வருவீங்களா? வருவீங்களா இல்ல பின்னாடி எல்லாம் வருவீங்களா? பட் நம்ம வரையணும்ல. பட் சூப்பரா வரைவீங்கல்ல வால்ல. பேப்பர்ல வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, வெரி குட். அம்மா சொன்ன பேச கேட்டு அங்கெல்லாம் வரையாம பேப்பர்ல வரைய ஆரம்பிச்சிட்டீங்க. குட் கேர்ள் பிரியங்கா. சோ क्वेश्चन இப்ப போலாம். பட் பிஃபோர் தி எண்ட் ஆஃப் தி இந்த ஷோ முடிகிற போது, if you want to, can you share your pictures with the team? Yeah. Okay, be ready with your pictures to share with us. இப்போ நம்ம क्वेश्चन பார்க்க போலாமா? Fantastic. Visuals please.
நடிச்ச அஞ்சான் மூவி. One more time for you. Okay. Question. சூர்யா கம்பார்ட்மெண்ட்ல ஏறதுக்கு வரும்போது அந்த ரிசர்வேஷன் சார்ட்ல what was displayed? Arun ice cream. Arun ice cream. Correct. Screaming answer. Correct. அப்படிங்கிறது பார்க்கலாம். Vote please. Ice cream, you scream, you all scream for? Ice cream. Ice cream. That's Arun ice cream. 3 roses. உங்களுக்கான question. Visual please. Hi. I'm the case officer Manish. இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஆளு ஆனா இத்தனை பேர் அடிச்சிருக்கான். பார்த்தா வெல் ட்ரெயின்டான ஒருத்த மாதிரி தான் தெரியுது. ஆனா இவன் பாத்தீங்களா? Okay. Chian Vikram, one more time for you. Hi. I'm the case officer Manish. இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஆளு ஆனா இத்தனை பேர் அடிச்சிருக்கான். பார்த்தா வெல் ட்ரெயின்டான ஒருத்த மாதிரி தான் தெரியுது. ஆனா இவன் Okay. Ready? சொல்லுங்க. Question. விக்ரம் அந்த ரூம்க்கு வாக் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் வால்ல டிஸ்ப்ளே ஆன மானிட்டர்ஸ் எத்தனை மானிட்டர்ஸ் பாத்தீங்க? இந்த சைடு 2, இந்த சைடு 2, நடுவுல ஒரு பெரிய மானிட்டர். 5 டோட்டலா. Okay. 2 + 2 + 1 5 சொல்லிருக்காங்க. டாடி கரெக்ட்டா சொல்லிருக்காங்களா? கரெக்ட்டா சொல்லிருக்காங்களா அப்பா? சொல்லுங்க. கரெக்ட். கரெக்டான்னு பாத்துடலாமா? Vote please. அஞ்சு மானிட்டர். சரியான பதில். Fantastic 4. Question. உங்களோட விஷுவல்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி can you both sing a song for us? ஆனங்களா அனிருத் ஃபேன்ஸ்லாம் சொல்லிருக்கீங்க. We have very good songs from him. ஃபேமிலி சாங்கா பாட போறீங்களா? ஓகே பாடுங்க. பூக்களையே ஏறெடுத்து பார்க்கலையே ஆளால ஒன்றேரிப்பு கொத்துதையா அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா கொள்ளையில வாழையில கொட்டடையில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா ஆடு மாடும் வெறுவாய மெல்லுதையா. Okay, good job. அழகான பாட்டு, அழகா பாடுறீங்க. வீட்டுல வெளியில பாட விட்டுட்டு என்ஜாய் பண்றீங்க சார். நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி யா தட்ஸ் a very good feel. Thank you for that. Okay. Question for Fantastic 4. Ready? Visuals பார்க்கலாமா? Okay, visuals please. ஏய் நெடுவாளி உடுறி கைய நெடுவாளி ஏய் வாடாடே ஏய் ஒரு குவார்ட்டர் வாங்கி குடி யார் யாவன் பாறாங்களுக்கு பனின் போட்டா மாதிரி ஏய் வாடாங்க போலீஸ் ஏய் ரைட்ல போலீஸ் ஏய் நீ போப்புல கள்ள சாராய் கிடைக்கும் கவர்மெண்ட் நடத்துற ஒயின் ஷாப்புக்கு வித்தியாசம் தெரியாத குடிகாரனா இருக்கா? சிலம்பரசன் நடிச்ச ஒரு படம். Okay, one more time for you. Visuals please. ஏய் நெடுவாளி உடுறி கைய நெடுவாளி ஏய் வாடாடே ஏய் ஒரு குவார்ட்டர் வாங்கி குடி யார் யாவன் பாறாங்களுக்கு பனின் போட்டா மாதிரி ஏய் வாடாங்க போலீஸ் ஏய் ரைட்ல போலீஸ் ஏய் நீ போப்புல கள்ள சாராய் கிடைக்கும் கவர்மெண்ட் நடத்துற ஒயின் ஷாப்புக்கு வித்தியாசம் தெரியாத குடிகாரனா இருக்கா? வஸ்தி அப்படிங்கிற ஒரு மூவில இருந்த ஒரு சீன் பார்த்தோம். இந்த சீன்ல எத்தனை போலீஸ் இருக்காங்க? 4 போலீஸ், 4 கான்ஸ்டபிள் பிளஸ் சிம்பு. சிம்புவும் போலீஸ் தான். 4 கான்ஸ்டபிள் பிளஸ் சிம்பு 5 பேர் மொத்தமா.
ஓகே, கரெக்டான ரோல் அண்ட் டெசிக்னேஷனோட சொல்றீங்க. பார்க்கலாம் சரியான ஆன்சரான. போர்ட் ப்ளீஸ். சரியான பதில். 4 பேர் யூனிஃபார்ம்ல இருக்காங்க, ஒருத்தர் வந்து சிவில்ல இருக்கார். யூனிஃபார்ம் போடல, பட் ஸ்டில் போலீஸ். சரியான பதில். 3 ரோசஸ். உங்களுக்கான அடுத்த விஷுவல்ஸ். நான் கட்டின முதல் வீடு தான் சார். என்ன நியூ பிட் வருது? ஹாய், உனக்காக நானே செஞ்சது கட்லி. இதான் டோர் டெலிவரியா? சரி போ, ஒரு இருக்கார்ல போ, அப்புறம் வா. என்ன சடனா ஒரு சைலன்ஸ்? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் கூடவே இருக்க. என்னையா திட்டுச்சு? இல்ல சார், ஹாரி பாட்டர். ஓகே, வேலையில்லா பட்டதாரி. One more time for you. முதல் வீடு தான் சார். என்ன நியூ பிட் வருது? ஹாய், உனக்காக நானே செஞ்சது கட்லி. இதான் டோர் டெலிவரியா? சரி போ, ஒரு இருக்கார்ல போ, அப்புறம் வா. என்ன சடனா ஒரு சைலன்ஸ்? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் கூடவே இருக்க. என்னையா திட்டுச்சு? இல்ல சார், ஹாரி பாட்டர். क्वेश्चन போலாமா? ஓகே, சோ அமலா பால், தனுஷ், விவேக் இருக்காங்க. அமலா பால் தனுஷ்க்கு கொண்டு வந்த அந்த டிஃபன் பாக்ஸ், அது உள்ள என்ன இருந்தது நான் பார்க்கல. ஆனா அந்த டிஃபன் பாக்ஸ் என்ன கலர் பாத்தீங்களா? பச்சை. பச்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 ரோசஸ் டீம். சரியா? அதெல்லாம் போர்ட் ப்ளீஸ். That's a very big help to your mom. Appreciate that. ஜெயா வந்து நிறைய பேக்கிங்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிப்பா. தனுஸ்ரீ வந்து குக்கிங்கே அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். அப்புறம் நிறைய அவளா வந்து புதுசா கண்டுபிடிக்கணும், எதுவுமே பார்க்காம ரெசிபிஸ் எதுவுமே எடுக்காம நானா வந்து கிச்சன்ல இருக்கிற திங்ஸ் வச்சு நான் ஏதாவது ஒரு கிரேவி பண்ணும் அப்படின்னு அன்னைக்கு ஒரு கிரேவி பண்ணி கொடுத்தா சூப்பரா இருந்தது. அவளுக்கு அது ஒரு ஆசை. நான் குக் புக், தனுஷ் குக் புக்னு ஒண்ணு போடுவேன், அதுல என்னோட ரெசிபிஸ் எல்லாம் யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு ட்ரீம் கூட இருக்கு அதுல. That's good. நல்ல விஷயம். ஓகே, உங்க ஷார்ட் ஸ்டோரி ஆரம்பிச்ச மாதிரியே வந்து why don't you start that now? பண்ண ஆரம்பிக்கலாமே. இப்போல இருந்து உங்களோட கலெக்ஷன்ஸ் அப்படி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா you'll be there one day. திஸ் குவாரண்டைன் வந்து அவங்கள நிறையவே ட்ரெயின் பண்ணிருக்கு கிச்சன்ல. One good thing in the situation, நம்ம நிறைய பேர் whatever we were not able to do it before, இப்போ நல்ல opportunity they are trying that. Good. The positive side of coronavirus actually. Yeah. One time. Okay. So அடுத்த question ready-யா? Fantastic Four. Yes. Okay. Only kind of results. Board please. சார் கொஞ்சம் இல்லை சார், கொஞ்சம் பேரண்ட்ஸ் யாரும் உள்ள அலௌடு கிடையாது சார். லோ, நான் பேரண்ட்ஸ்லாம் இல்லைங்க, இப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இனிமே தான் எல்லாம். சிவகார்த்திகேயன் பாப்பாக்கு பிடிச்ச ஆக்டர் நினைக்கிறேன். ஓகே, one more time for you before the question. Visuals please. சார் கொஞ்சம் இல்லை சார், கொஞ்சம் பேரண்ட்ஸ் யாரும் உள்ள அலௌடு கிடையாது சார். லோ, நான் பேரண்ட்ஸ்லாம் இல்லைங்க, இப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இனிமே தான் எல்லாம். So office கிளம்பி போயிட்டு இருந்த சிவகார்த்திகேயன் பாதியில is getting into the school. He was getting ready, wearing an ID. பாத்தீங்களா? ஆமா பார்த்தோம். ஓகே, எங்க இருந்தது அவரோட ஐடி? பாக்கெட்குள்ளார வச்சிருந்தாரு. இருந்ததா அதுல? Let's see. What is got it? What's in? பாரு நல்லா பாரு. அவனுடைய கடைசி question for 3 roses. Visuals please.
கொஸ்டினுக்கு முன்னாடி one more time visuals please. So Vijay Sethupathi அவர் வீட்ல இருந்து வெளியில கிளம்பி போறாரு. ஓகே, அவர் வீட்டு வாசல்ல என்ன மாட்டி இருக்கு? என்ன மாட்டி இருந்தது? மேல வந்து மாயால தொங்குச்சு, சைடுல வந்து அந்த திஷ்டி பொம்மை இருந்தது. பாருங்க, அப்படி ஃபுல் கவர் பண்ணிருக்காரு சீனை. ஓகே, நான் உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன கொஸ்டின் அது இல்ல. நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை கேட்க மாட்டேன். அவருடைய வீட்டு நம்பர் என்ன? 10. ஓகே, அதுவும் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத let's see the board. ஓகே, சரியான பதில் 10. 3 roses, you get it. So with that we come to the end of this round. பாரு பாரு நல்லா பாரு, இந்த ரவுண்டோட ஸ்கோர்ஸ். We'll catch up after the commercial break. நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் ரீல் மாஸ்டர். நம்ம கூட விளையாட டீம் ஏ சியாட்டல்ல இருந்து செந்தூர பூக்கள் ஜோதா அப்புறம் கிரண்யா வந்திருக்காங்க. அப்புறம் டீம் பி தருண் ராஜா அப்புறம் சந்திராதித்யா இர்விங் டெக்சஸ்ல இருந்து வந்திருக்காங்க. சரி, இப்ப நம்ம மோதி விளையாடு மொழியோடு ஜூனியரின் முதல் ரவுண்ட பார்க்க போறோம். Fill it, finish it. இன்னைக்கு நம்ம ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக 2 டீம் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் them. ஓகே, டீம் ஏ உங்களுக்கான முதல் क्वेश्चन. இளம்பாட்டமா? சரியான பதிலா? குட். Sari, Sari, Siri, Siri. I'm very famous in musically Kathakali. I'm very famous in TikTok, you know. Millions of likes. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் ரீல் மாஸ்டர். ரவுண்ட் 3 போறதுக்கு முன்னாடி ரவுண்ட் 2 ஓட ஸ்கோர்ஸ் பார்க்கணுமா? கண்டிப்பா. Okay, so scoreboard please. 35-40. Fantastic Four 70 and 3 roses leading by 85. So விட்டத பிடிக்கிறதுக்கு ரெடியா? Fantastic Four round 3ல? Yes. அழகா பாடி வேற காட்டிருக்காங்க. And the third round is audio round. Let me explain the அழகா பாடி காமிச்சிருக்கீங்க. சோ நாங்க கொஞ்சம் அரைகுறையா சில பாட்டு பிளே பண்ணுவோம் இந்த ரவுண்ட்ல. அதுல இருந்து நீங்க பாட்டு படிச்சு மற்றொரு முறை எங்களுக்காக அழகா அந்த பாட்டை பாடி காட்டினீங்கன்னா ஓகே. சோ ரவுண்ட் 3 கேளு கேளு நல்லா கேளு. ஓகே, இதுல ஒரு ஆடியோ பிளே பண்ணுவோம். பாட்டுடைய சரணம் பிஜிஎம் எது வேணா பிளே பண்ணுவோம். அதுல இருந்து நீங்க அந்த பாட்டை கண்டுபிடிக்கணும். ரூல்ஸ் சேம் லைக் தி prior 2 ones. கரெக்டா கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா 10 பாயிண்ட்ஸ். பாஸ் பண்ணீங்கன்னா the other team gets 5. 8 questions again. 4 audio file for each team. Ready for the last round? Yes. ready. கேளு கேளு நல்லா கேளு. Again, visuals மாதிரியே we'll be playing the clippings twice. So நல்ல கவனமா கேளுங்க. Get ready for the questions. Okay. So Fantastic Four உங்களுக்கான first audio. Here we go. Audio please. விஷயங்கள்
விஷயங்கள் பல அறிஞ்ச வண்ணா விவரங்கள் பல புரிஞ்ச வண்ணா சண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா உன்னாக்கு தின்னவ சொன்னபடி கேளு. One more time. Confirm பண்ணிக்கோங்க. உங்களுக்காக மற்றொரு முறை ப்ளே பண்றேன். ஆடியோ ப்ளீஸ். ஆட விஷயங்கள் பல அறிஞ்ச வண்ணா விவரங்கள் பல புரிஞ்ச வண்ணா சண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா உன்னாக்கு தின்னவ. படம் வந்து சிங்காரவேலன். சொல்லுங்க. பாட்டு வந்து சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே என்னோட பாடலோட பாடி காட்டினா பாப்பேன் நானு. ஓகே, சரியான பதிலான போர்டு பார்க்கலாம். போர்ட் ப்ளீஸ். ஓகே, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கெஸ் பண்ணினாங்க, பட் மிஸ் பண்ணிட்டாங்க. Any guesses? 3 roses. நாங்களும் அந்த பாட்டு தான் நினைச்சிருந்தோம். இன்னொரு டைம் ப்ளே பண்ண முடியுமா? 2 தடவை ப்ளே பண்ணினோம். சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க, அது இல்லன்னா. So team D, they were not able to guess. Correct answer என்ன பாத்துடலாமா? Yes. Board please. சாந்து போட்டு ஒரு சந்தன போட்டு சாந்து போட்டு ஒரு சந்தன போட்டு எடுத்து வச்சுக்கமா. தேவர் மகன் அப்படிங்கிற படத்துல கமல்ஹாசன் வாய்ஸ்ல வந்த ஒரு சாங். கரெக்டா? ஓகே. சோ ஆடியோவை நல்ல கவனமா கேளுங்க. could be misleading. similar songs இருக்கு. மறந்து போன சாங்ஸ் ரெகலெக்ட் பண்றதுக்காக தான் இந்த ரவுண்ட். கேளு நல்லா கேளு. 3 roses உங்களுக்கான क्वेश्चन. ஆடியோ ப்ளீஸ். ஓகே, ஹோல்ட் பண்ணுங்க. ஒன் மோர் டைம் ஃபார் யூ. கேட்டுட்டு அப்புறம் போலாம். ஓகே, ஆடியோ ப்ளீஸ். Okay, 3 roses சொல்லுங்க. Your guesses? Yes, good. சின்னமுள்ள காதலியല്ലോ அந்த மியூசிக் அது வருமே. ஓகே, அதனுடைய அந்த பாட்டு ஜும்பலக்கான்னு சொல்லிருக்காங்க. சரியான பதிலா போர்ட் ப்ளீஸ். சரியான பதில் பிரியங்கா பாப்பாக்கு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே. So ஜும்பலக்கா. ஓகே, பிடிக்குமா அப்படிங்கிற சாங் பாட்டு கேட்டிருக்கீங்களா? அந்த பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்களா? அவங்க கேட்டது இல்ல, நாங்க கேட்டிருக்கோம். ஓகே ஓகே, சரி. அந்த பிரேக்குக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் கொடுத்தோமே உங்களுக்கு, உங்களோட வர்க் எங்களுக்கு ஷேர் பண்றதுக்காக. You want to share that with us? Yes, வியன் காட்ட சொல்றாங்க உங்க போட்டோஸ்லாம், நீங்க படம் வரைஞ்சதெல்லாம். ஏங்கா யார் காட்ட போறா ஃபர்ஸ்ட்? இப்போ அக்காவா பாப்பாவா? வெரி குட். காட்டுங்க மேல. வாவ். ஓகே, சோ இப்ப அக்கா வரைஞ்சிருக்காங்க. எப்படி வரைஞ்சிருக்காங்க பார்க்கலாமா? அக்கா பாப்போம். Okay, here you go. Wow. Painting, awesome. Wow. Can you hold it for a while? Wow, that's awesome. நல்ல detailing of போட்டு வரைஞ்சிருக்கீங்களே. அப்புறம் இது நான் வந்து sketch. Wow, super.
That's awesome. Okay, நீங்க என்ன மாதிரி ஸ்டோரிஸ் எழுதுவீங்க? எனக்கு லைக் ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன், மிஸ்ட்ரி, ஹாட் சீட் ஸ்டோரிஸ் அந்த மாதிரிலாம் எனக்கு எழுத ரொம்ப பிடிக்கும். ஓகே, வெயிட்டிங் ஃபார் யுவர் ஸ்டோரி. கம்ப்ளீட் பண்ணி அனுப்புங்க. ஓகே, thank you. Okay, so அடுத்த क्वेश्चन போலாமா? Okay, fantastic four. உங்களுக்கான அடுத்த ஆடியோ கிளிப்பிங்ஸ் ப்ளீஸ். யாரும் இல்லாமல் வகுப்புகள் இருந்தும் என்ன பயன்? 20 வயதில் ஆடாமல் 60 ஆடி என்ன பயன்? Okay, hold it. One more time. Audio please. யாரும் இல்லாமல் வகுப்புகள் இருந்தும் என்ன பயன்? 20 வயதில் ஆடாமல் 60 ஆடி என்ன பயன்? ஊர்வசி ஊர்வசி take it easy ஊர்வசி ஊசி போல உடம்பு இருந்தா தேவையில்ல பார்மசி. ஓகே, அழகா பாடி காட்டியிருக்காங்க. கரெக்டான பதிலானு போர்டு பார்க்கலாம். போர்ட் ப்ளீஸ். காதல் மூவில இருந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல் அண்ட் ஏஆர் ரஹ்மான் வாய்ஸும் கூட ட்ரெண்டா இருந்த ஒரு சாங். ஓகே, 3 Roses உங்களுக்கான ஆடியோ கிளிப்பிங்ஸ் ப்ளீஸ். நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் பையில் இல்லை என்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு. தோழா முத்த கூத்துக்கள் யாருக்காக? மொத்த பூமியும் கொத்துக்காகத்தான். ஓகே, ஆல்மோஸ்ட் படிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒன் மோர் டைம். நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் பையில் இல்லை என்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு. தோழா முத்த கூத்துக்கள் யாருக்காக? மொத்த பூமியும் கொத்துக்காகத்தான். நீங்க சொல்லுங்க. ஜூன் போனால் ஜூன் காற்று காதல் காற்றே. ஓகே, பாடி இருக்காங்க. ஜூன் போனால் சரியான பதிலா? போர்ட் ப்ளீஸ். ஜூலை காற்றே கண் பார்த்தா காதல் காற்றே. இன்னும் ஒரு 2 லைன் எங்களுக்காக இந்த பாட்டு. அம்மா பாடினா 10 பாயிண்ட்ஸ் எங்க பாப்பா டீமுக்கு. ஜூன் போனால் ஜூலை காற்றே கண் பார்த்தால் காதல் காற்றே பூத்தால் தேன் வருமே கண் பார்த்தால் நீ வருமே. அழகா பாடிருக்கீங்க. 10 பாயிண்ட்ஸ் அம்மாக்கு. ஓகே, so fantastic four உங்களுக்கான அடுத்த சாங். ஆடியோ ப்ளீஸ். ஒரு நிமிஷம் கூட என்னை தெரியவில்லை, விவரம் ஏதும் அவள் அறியவில்லை, என இருந்த போதும் அவள் எனதில்லையே, மறந்து போய் என் மனமே. One more time for you. Audio please. ஒரு நிமிஷம் கூட என்னை தெரியவில்லை, விவரம் ஏதும் அவள் அறியவில்லை, என இருந்த போதும் அவள் எனதில்லையே, மறந்து போய் என் மனமே. வெண்மதி வெண்மதி நில்லு. பதில் சொல்லு. சரக்கேஸ் இதுதான் அப்படிங்கறத போர்ட்ல பாத்துடலாம். போர்ட் ப்ளீஸ். வெண்மதி வெண்மதி நீ வானத்தமேக தொக்க சொல்லு. பாத்தீங்களா, சரியான டைம்ல உள்ள அலைஞ்சு கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்காங்க. என் ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் படங்க அது. உங்க ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் மூவியா? சொல்லுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். அதையும்
தான் இவரோட ஃப்ரெண்டு, அதனால இவருக்கு அது ஃபேவரட். இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா அந்த இயர் தான் எங்களோட மேரேஜ் நடந்தது. அப்பதான் ஸ்பெஷல். அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மூவி தான். பட் அதுக்கு நாங்க இவ்ளோ டிலே பண்ணதுக்கு நான் ரியலி ரொம்ப ஃபீல் பண்றேன். அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆபீஸ் ஸ்பேஸ்ல வந்து என்னோட ஆபீஸ்ல நடந்தது. ஓகே. அவருடைய ஸ்கிரிப்டுக்கு எழுதின கம்ப்யூட்டர் செட் பண்ணி கொடுத்தது நான் தான் ஃபர்ஸ்ட். பாருங்க எவ்வளவு ஸ்பெஷல் மெமரிஸ் உங்களோட வெட்டிங் அண்ட் தென் இட் ஹேப்பன் ஆன் தி சேம். சோ கண்டிப்பா நீங்க பாட்டு கண்டுபிடிச்சதுக்கு that makes sense. Justice to that. Okay, so 3 roses ready for your clippings. Yes. Audio please. ஏ அந்தோனி ஏ அல்போன்ஸ் அவ பொன்மேனி ரொம்ப சில்பான்ஸ் அந்த கடலை கேளு அலைய சொல்லும் கண்ணிய கேளு புது கதைய சொல்லும். சலோமியா சலோமியா குறும்பு கருவாடுடா பாடி இருக்காங்க. அது சரியா அப்படிங்கறத போர்ட்ல பார்க்கலாம். போர்ட் ப்ளீஸ். சலோமியா சலோமியா. Fantastic 4 உங்களுக்கான அடுத்த ஆடியோ கிளிப்பிங்ஸ். Here we go. Audio please. வெளிச்சம் பாரு பகல போல வெளிச்சம் பாரு கல்லான ரோட்டு மேல காலடிக்கும் ஓடு பாரு. Okay, பசங்க கெஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். One more time for you. Audio. Here we go. வெளிச்சம் பாரு பகல போல வெளிச்சம் பாரு கல்லான ரோட்டு மேல காலடிக்கும் ஓடு பாரு. ஃபேமிலி சாங்கா? ஓகே, ட்ரை பண்ணலாம். சொல்லுங்க. டால் அடிக்குது காசி அது எனக்கு தெரியாது. ஓகே, சரியா அப்படின்னு போர்டு பார்க்கலாம். போர்ட் ப்ளீஸ். காத்தடிக்குது நினைவிருக்கும் வரை அப்படிங்கிற படத்துல தேவாவோட மியூசிக்ல, தேவாவோட வாய்ஸ்ல கானா பாட்டு. கேளு நல்லா கேளு ரவுண்டுடைய லாஸ்ட் சாங். ஓகே, ஃபார் 3 roses உங்களுக்கான ஆடியோ கிளிப்பிங்ஸ். காலை மாலைதான் வேலை பார்ப்பவர் மகிழ்ச்சி கொள்கிறார். வாழை குமரிகள் சாலை கடக்கையில் வாயை பிளக்கிறார். ஓகே, ரெக்கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். One more time for you. Audio fine? Yeah. காலை மாலைதான் வேலை பார்ப்பவர் மகிழ்ச்சி கொள்கிறார். வாழை குமரிகள் சாலை கடக்கையில் வாயை பிளக்கிறார். பட்டாம்பூச்சிகள் பறக்குது அப்படியே பாடுங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸாக்ட்டா தெரியல. இப்படிதான் வரும். பட்டாம்பூச்சிகள் பறக்குது. பாஸ் பண்ணிடலாமா ஃபேண்டாஸ்டிக் 4க்கு? யா. ஓகே. ஏப்ரல் மேயிலே பசுமையிலே காஞ்சி போச்சுடா. இந்த ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போருடா. சிச்சுவேஷன் சாங். கரெக்டா இருக்கும். ஓகே, சரியான பாடலா அப்படிங்கறத போர்டு பார்க்கலாம். போர்ட் ப்ளீஸ். ஏப்ரல் மேயிலே பசுமையிலே காஞ்சு போச்சுடா. இந்த ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போருடா. பிரபுதேவா. இதயம். Okay, yeah. Favorites, everybody all time favorites. But yeah,
Good job. Fantastic Four pass பண்ணினதுல கண்டுபிடிச்சிருக்காங்க. And Thank you, Three Roses. okay, with that we come to the end of this round. Scores பார்க்கிறதுக்கு முன்னாடி let's have a small commercial break. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் ரீல் மாஸ்டர். நம்ம கூட விளையாட டீம் ஏ சியாட்டல்ல இருந்து செந்தூர பூக்கள் ஜோதா அப்புறம் கிரண்யா வந்திருக்காங்க. அப்புறம் டீம் பி தருண் ராஜா அப்புறம் சந்திராதித்யா இர்விங் டெக்சஸ்ல இருந்து வந்திருக்காங்க. சரி, இப்ப நம்ம மோதி விளையாடும் மொழியோடு ஜூனியரின் முதல் ரவுண்ட பார்க்க போறோம். Fill it, finish it. இன்னைக்கு நம்ம ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக 2 டீம் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் them. ஓகே, டீம் ஏ உங்களுக்கான முதல் क्वेश्चन. சிலம்பாட்டமா? சரியான பதிலா போட். Sari, Sari, Siri, Siri. I'm very famous in musically Kathakali. I'm very famous in TikTok, you know. Millions of likes. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் ரீல் மாஸ்டர். ஃபைனல் ஸ்கோர் பார்க்கிறதுக்கு ரெடியா? Ready. Fantastic. 4 and 3 Roses. Okay, நீங்க கால்குலேட் பண்ணிப்பீங்க. But let's go to the final scores of Reel Master episode 1. Scoreboard, please. Congratulations. Okay, winner of the show, 3 Roses. Okay, இது ஒரு fun filled show. So there is no winner, no runner, equal participation, and thank you so much for participating in the show. And ரெண்டு பேருமே வந்து டீமை ரொம்ப லைவ்லியா கொண்டு போனீங்க. And thank you so much for that. பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். And நீங்க சொன்ன நிறைய கொஸ்டின்ஸ் அவங்களும் உங்க கூடவே சேர்ந்து டிராவல் பண்ணி பார்த்துருக்காங்க ஷோஸ். So thank you for participating, Rajamanikam and family and Rajshekar and family. Once again, thank you for participating in our show. Thank you so much. நம்ம கூட விளையாட டீம் ஏ சியாட்டல்ல இருந்து செந்தூர பூக்கள் ஜோதா அப்புறம் கிரண்யா வந்திருக்காங்க. அப்புறம் டீம் பி தருண் ராஜா அப்புறம் சந்திராதித்யா இர்விங் டெக்சஸ்ல இருந்து வந்திருக்காங்க. சரி, இப்ப நம்ம மோதி விளையாடும் மொழியோடு ஜூனியரின் முதல் ரவுண்ட பார்க்க போறோம். Fill it, finish it. இன்னைக்கு நம்ம ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக 2 டீம் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் them. ஓகே, டீம் ஏ உங்களுக்கான முதல் क्वेश्चन. சிலம்பாட்டமா? சரியான பதிலா போட். Sari, Sari, Siri, Siri. I'm very famous in musically Kathakali. I'm very famous in TikTok, you know. Millions of likes.
Vanakkam and welcome to the show Tea Kadai Talks, guys. And in this show, we're going to talk about innovation, basically what drives innovation and what do we need to innovate. And with me on the show, I have Angelo and I have Chinmay, my great buddies. So let's start with the question, what is innovation, right? So what do you guys think innovation is? Just throw it out on the air. Angelo, what do you think? Innovation, I would say, like coming up with a new idea is innovation. Just like creating something new, and that can be a technology, or that can be a new food or a new shoe. It doesn't have a limit to it. So whatever, just coming up with a new thing is a innovation to me. Mm-hmm. And Chinmay? So innovation is like you're using something that's already created, but you see like a major flaw, for example, and you just improve upon it. Right. Right. So that's pretty much what we have seen, right? Throughout. So when mankind started initially, they were rolling on logs, right? And then they realized, oh, this is just way too long. Let's cut it down. And then, slowly man made wheels, and then man moved to the Bronze Age, moved to the Iron Age, and then, and so on. Man also learned how to fight amongst themselves more efficiently, right? So we initially had spears, and then we moved to bow and arrows, and then we went to swords. So what is the key factor that drives innovation? So what do you think needs to happen for that innovation? Well, it depends on Go ahead. Oh, okay. So it depends on depends on the reason, the purpose of the thing you're innovating. Like whatever like you mentioned, like swords, spears, etc., etc. Like that's because, quite frankly, people needed better tools for warfare. Mm-hmm. So their driving factor was, how do we make this better? How do we make our battle tactics more efficient? So so the real answer, I guess, would be that it depends on the purpose of innovation. Mm-hmm. So do you think there's necessity, like, for example, like let's say I want light in the night, right? And in daytime we have the sun, but then in the night we have, or earlier people used these kerosene lamps, and they used all the other stuff, and then they realized, wait, you're not just gonna have kerosene laying around, right? You need to mine it, and there's a lot of loss of labor and everything else, right? So what comes along with that is the need to do something better, right? So there's a necessity there, and that's exactly why Edison came up with the light. Similarly, you had Alexander Graham Bell. So he initially we used to communicate through pigeons or through drums, and then we realized we need a better way to communicate, right? And then man made telephone. So you said it depends on one another, like the conditions are differing for each innovation, but then I think the key factor that lies around is the necessity to do something better. Okay. Yeah. That's right. Yeah. So let's go. I know this will go a little bit into history, but let's. What innovation do you guys think is the most important? Like, if this innovation isn't there, we're not going to go anywhere. So what do you guys think that kind of an innovation is? That's a good question. Yeah. I would say the wheel and the light. Those two Wheel and the things. Like light in the sense fire.
when cavemen, they are our first, like the first generation human being. They invented the wheel, they invented the light, and that slowly kick-started everything. From the wheel came cars, pulleys, and all big machinery. The base line of that is just a wheel spinning. So that one, and without light, we cannot work in the dark, or we cannot do anything. So I think those two inventions and innovation which got innovated later on is like the biggest innovation, I believe, is. I think. What do you think, Chinmay? I think it would be our infrastructure, like innovation, like construction, or like just construction for infrastructure. Because if we hadn't innovated our construction abilities, I guess you could call it, then we would have to spend like years upon years building like the big buildings for offices, or like even houses would take a longer time, and sorts like that. Like the crane actually helps out a lot with speeding up the process. And I think the beginning of infrastructure actually works off of what Angelo said with the wheel, because like for example, when they were building the Pyramid of Giza, like they would have to like I could be wrong here, but they would have to like I think they would have to like put the blocks on. They manually lifted. They manually lifted? I thought they dragged it. Yeah, they manually lifted. They dragged it up. Didn't they drag it, like put logs? What they did was they had like staircases that go all the way around, and then they had like I'm guessing 4 to 8 people pulling it and 4 to 8 people pushing it, and they had like, I don't know what they did to make it frictionless. I think they put oil or something like that, and that's how they actually took stuff upstairs. Wow. Yeah, but that's great. I mean, like there are a few, like you said, right? There's both fire. So without fire, you wouldn't have warmth. You wouldn't probably have cooked food. You wouldn't have. I mean, fire is literally needed for everything, right? Even to produce electricity, you need fire. And also wheels, because when man realized that he could get from one place to the other, he started exploring, more natural resources. So man saw iron, man saw copper, man saw other stuff, right? So that basically is how innovation is driven, right? You move from one place to the other, and then you realize, hey, there could be treasure here, or hey, this is a really good place where you could do some cool stuff. To me, what I think is the most important innovation, of course, it depends from century to century, right? But one innovation that changed the way mankind proceeds is probably transistors. Because if there weren't transistors, you wouldn't have computers, you wouldn't have any digitally operated computing mechanism on this planet. And I read something really interesting. It says that if any other industry innovated as quick as how quick the digital industry accelerated, you can buy 100,000 planes for $5 each. That's all you need to spend to buy planes. Yeah, legit. You can buy 100,000 planes, because that's how transistors became, right? You initially had transistors they used to cost somewhere around $800 to $1,000, and today all they cost is 5 cents to integrate a transistor into a chip, right? So that's something. That's basically the history of innovation, right? So any recent innovations you guys are happy about?
Recent innovation. Happy about. Well, with recent, I mean something like in the span of something that happened in the span of 10 to 15 years. Internet took 25 years, so I'm saying after the internet. After the internet, I would say smartphones. Mm-hmm. I'm very happy with that. Yeah. Because yeah, everything's in the palm of your hand. And it helps for recording in the education, like recording lectures or not looking up answers, like immediately searching. Angelo, don't be promoting cheating here, bro. Don't be doing that here. I'm not saying looking up answers. Let's say the professor or the teacher is like, okay, use your phone to do this assignment. Everything's in the palm of your hand. So it's like smartphone. I would say changed the whole way we think, the whole way we act. So I think that's like a great innovation, and an innovation I sometimes think like, what would be our life without smartphones? You know, if the smartphone wasn't invented in the past 10 years, how our lives would have changed. So that's innovation that makes me think all the time. Sure. You see, there's so many things that we take for granted that, like, you said smartphones and I was like, oh, what else is there? Let's see. Probably not just in the tech field, but something else like outside of tech. Well, most of the advances in the last 10, 15 years have primarily been in tech. I mean, like, they're the most, like, significant changes because, like when we all said that, like, tech has advanced the most in the last, like, the span of, yeah. A long time ago. Innovations not in tech. I legit opened up Google and I was looking for innovations, not technology. And most of the innovations in the last 10, 15 years is technology. Majority technology. So I would say, do you think media plays a role in that? Because even though there's a innovation that happens in food, innovation that happens in architecture, innovation that happens like other fields, the world only wants to focus on technology because they make a lot of money in that. And technology is the driving factor. Like for most of the things in the world. It's not just that. Technology is like that one industry which is there in every industry, right? So you have technology in automobiles, technology in like healthcare, or technology in, I don't know, lighting, whatever. So you literally have technology in everything. So when you take up something like even food, right? There's tech in food, right? Yeah. Like the wait. How is there tech in food? I really need to know this because I've never heard of that. No, it's like what do you say? You know how refrigerators have like built-in touch screens and stuff inside, right? Oh, okay. You mean tech that way? Okay. Well, in appliances, basically. Right now, I would say, since we're not in the culinary field or in the architectural field, we might not know. But I'm pretty sure some things are happening around other fields which are not come out. That you guys or they're not that widely known. Yeah. Because I was watching like a Netflix like cooking show, right? Like the final table, and the judges who come there, they're like, oh yeah, we innovated in food like this, like, and the things they do in the kitchen, it's like it looks so fun, and the food that comes out, I've never seen that before at all. Because I would say that is like a innovation that does not involve tech, you know, which hasn't come out. You know, it takes time for that to come out or people to notice that. So you see that almost, I think 6 or 7 out of the top 10 richest men in the world are, you know, tech entrepreneurs. And you can see that the one that gives you money is the
basically the driving force, right? The driving force of innovation, I think, in technology is the only thing that probably fetches you money. Or you should probably invest in good technology to make more money out of it. Thing with innovation, like with what Raghav said, I wanted to add on that, like, even if it's not technology, like, for example, I mean, technically, yes, Mukesh Ambani does like innovate in the technology field with like oil production with Reliance, or like just well, Reliance just everything. Yeah. Everything, yeah. I mean, so with the idea of oil drilling, how do you innovate on an idea? I think it's mostly on finding the problems in the world. Like, if you probably take a problem and then pinpoint, like, let's say, like malaria was a huge disease, right? Back in the 1920s and 30s. It is still a big disease though, but then a lot of people, even in the developed world, they fell very sick. A lot of them died as well. And that basically raised a question on how do you fix malaria, right? How do we cure more people? And then people started coming up with better drugs, and the ones that we use very commonly today, which is also very popular in the media today, is your hydroxychloroquine. Am I saying it right? Yeah, I guess. Hydroxychloroquine. Wrong person to ask medical terms. None of us are medical here, bro. So hydroxychloroquine was a huge innovation when it comes to solving one problem. So I think the first step in the how to innovate question would be to target the problems that is in society today, and just see what lingers around you. Just see something that you see every day, right? So like today, mental health is another issue that people are constantly innovating, trying to find out the right way to address this. So what else do you guys think? So in innovation is a broad topic, right? Like, and in that I was like reading an article like online like last night or like this morning sometime, and it's in it was in like the in Medium, like they post like blogs written by other people and stuff, and this was a blog written by Paul Myers. It's like Ultimate Guide to Innovation, and he says like there are like three types of innovation. So incremental innovation, radical innovation, and like revolutionary innovation. Revolutionary is like the internet, the wheel. They're all like revolutionized our whole lifestyle. The iPhones revolutionized our whole lifestyle, like. And incremental innovation is like small improvements made to already existing ideas. So like the difference between iPhone 6 and an iPhone 11. No, it says iPhone, but it's an innovative product. So that's like incremental. And radical, it's like Raghav said, coming up with a new product to solve a need. So this is like innovation. In this categories, we can like, it'll be easier for the audience who are listening. It's like if you have an idea, you would know where you fall under, and you can easily find the resources to innovate stuff. So I would say that should be like the first step when you have an idea, see where it falls under. What about you, bro, Chinmay? So one way which we could innovate is we could use history to see like from the base product to where we are now, and what we can do to make the product better and get closer and closer to perfection as time moves along. Mm-hmm. We can never hit perfection. That's yeah, we can. But yeah, that's true. We can at least try to get as close as possible to it. So I mean, if you look at an example, I think like the way search engines became a thing. I think people learned by looking back at history, right? Initially there was AOL, and then basically Google learned from the mistakes AOL made, and they made a better search engine. And
now they're the ones who dominate, not just in search engines or in web browsers, but in the entire tech field, they're the ones who dominate, right? So yeah, I think looking back at history and taking the merits and the demerits from what has already happened would be a good idea to innovate, I think. Now with innovation, or with the process of innovation, there rises another question, right? So initially you have your flow chart of how you innovate. So you can either choose one of the three categories that Angelo mentioned, or you could just take a problem and address it, or you could look back at history, either one of these. How do you know if you're copying or if your idea is legit? It's a very fine line, to be honest. It's a very fine line between copying and innovating. And one example I would give is, like, I bet everyone who took history in high school would have seen this about Henry Ford. He bought the assembly line into the automobile industry, and he started producing cars quick. And he got that idea from a meat market. He just saw a meat market and they had an assembly line, and he took the assembly line from there and put it in the automobile industry. If he had started his own meat market, that's copying. But he took that assembly line and put it in his own industry, and he innovated that. That's innovation. So it's a very fine line if you look at it. You can easily copy then on innovating. Yeah, that's true. I mean, oh yeah, go ahead, bro. No, go ahead, bro. Go ahead. So I think, as you mentioned, it's probably taking an idea from a different industry and trying to put it back in another industry and see how. Yeah. But there also comes an ethical dilemma, right? Like, let's say tomorrow the meat market guy just comes up and sues the whole of Ford Corporation, saying, "Hey, you took my idea of meat industrialization, and then you just took it into the automotive sector. So I need to be fairly compensated as well." He didn't do it, but that's a different thing. But let's look at another alternate scenario, right? So do you think original creators should be, should they be given credit for what they do? I think they have been giving credits. Whenever some innovation happens, I'm pretty sure when they introduce an idea, hopefully they say something like, "This inspired me." They always, when a new thing is coming, they always have a story when they're introducing it, and they always have some inspiration to it. And I believe that thing is giving them credit. They're not openly saying, "I invented this." And even in the history, I bet Henry Ford would have said it like, "Oh yeah, I saw a meat market, and that's where I bought this thing from." So I believe that that word is giving credit. Just by saying it is giving credit to the original idea. And I'm pretty sure, like, people are not like that. They should have. Even now, we are like finding, oh yeah, this is where he must have inspired the idea from, the recent innovations that people are doing, or they openly know. So I believe they are technically giving credit, but it's like subliminal. It's not open. It's very subtle. So subtly they are giving them credit. And it also depends on if the original creator makes files for a patent for their idea. Mm-hmm. Yeah. That's where you get into gray territory with contract law and everything. So I mean, if the original creator if the original creator filed for a patent, then if Henry Ford, for example, for the example y'all just gave, if he wanted to, if he got inspiration from that, then potentially he could, the meat market person, if there was a patent, which
it doesn't seem like there was a patent. It's a very gray area in contract law, honestly. It's a very gray area. It's just it's just complicated as hell. So, I mean, yeah. I mean, yeah. Well, people also derive ideas from the nature, right? Like Leonardo da Vinci thought of flying, and he made huge wings so that he could flap. And basically, he took the idea from a bird. Now, you cannot go sue a bird for taking its idea, right? Yeah, it's the same thing. Like, and the Wright brothers like kind of innovated that, and this still innovations are happening in the airplane industry. We're not still like the same. Only one person can fly. Like Airbuses are coming in. Those kind of things. Anybody can fly today. And coming back to like the question, difference between like copying and innovation. So this is like, it's a very gray area. It's a fine line, honestly. And I would say one thing, if you copied someone's idea and released the product, it will fail. Personally saying, I'm not like, it's not a like a vengeance or like something like I'm giving him a curse or something like that. It's like the creator will know where the problem was and how he fixed it. And if he runs into that problem again, the guy who created the product or coded the product, he would know how to fix it. But if you're just taking it out of the internet and it says, oh, it works, and he released the product, and let's say 5 people use it at the same time and it crashes, you wouldn't know, right? You wouldn't know what to do. So I would say, that's like that's where the line has been drawn. If you don't know how to fix it, it shows that you copied the idea, you did not come up with it. Or you did not you open source it right, you did not research right, you just like copied and pasted. So I would say that's the difference between copying and innovating. What about you guys? Well, it's pretty much the same. Like I mean, you can copy something if you want to learn, but if you copy something and you want to sell it, that's just unfair, right? You're gonna be profiting out of someone else's effort. So and don't call yourself an innovator if you copy, right? That's not something you should take pride. I mean, your conscience is gonna hurt at the end of the day. Why did I should have thought of this on my own, or why did I copy it? Why did I just rip this guy's idea off? So that's something to me that's morally not good. Yeah. Copying and innovating. So I don't think it's that much of a gray area, because that's what I initially thought. But so with copying, it's just whenever it comes to copying, you can make it as an inferior product as well. Like I remember a few years ago there was like these really cheap iPhone looking phones which ran Android software. Oh yeah. Yeah. I've seen that. I've seen those. Wait. Oh, you have one of those? This is it. This looks like an iPhone 4. You see it? But it's an Android. I got this. Wait, it's a Redmi, right? No, it's not it's lava or something. Look, wait, let me show it to the camera. It's lava or something. And I bought this in India. It looks like an iPhone, but it's an Android. 4,000 rupees, dude. We bought it for my brother. Got this for 4,000 rupees, and it looks like an iPhone, but it's not an iPhone. 4,000. Like okay. It's right there. Whatever Chinmay said, it's true. But then with innovation, right? It's like you're taking something forward. Mm-hmm. You take it forward with the original owner's consent. Yeah. So I think that's how I would differentiate between copying and innovating.
So thank you so much for listening on our show. Hope you guys learned something, and hope you guys found something interesting to do, something inspired you to innovate from this show. Make sure to comment your ideas, in our Facebook page, G Tamil TV. And, if you can comment, you can even send us an email in info@gtamil.tv. And Chinmay, tell our viewers what the surprise is if they send an email or comment. So if you guys send an email or a comment, then you have the chance of getting featured on our next episode. Yay! Golden opportunity. Yeah, so don't miss it. Let's see you again in the next episode.